بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே தாய்மார்களே, இன்றைய தினம் இந்த வியாழக்கிழமை வகுப்பிலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு தரும் படிப்பினைகள் என்கின்ற தலைப்பில் அவரது வரலாற்றை ஓரளவு சுருக்கமாக இந்த இடத்திலே முன்வைப்பதுதான் இன்றைய தலைப்புடைய நோக்கம். நம்ம ஏற்கனவே மாதாந்திர பயானிலே ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற ஒரு தலைப்பு பார்த்தோம். மாதாந்திர பயானில் சமூகம் அளித்தவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே போன்று அவரளவுக்கு வசதியானவராக இவரளவுக்கு வசதியானவராக இல்லாது விட்டாலும் கூட சொத்தில் என்ன செஞ்சார், ஒரு மிகப்பெரிய சொத்து படைத்தவராக ஜுபைர் இப்னுல் அவ்வாமுடைய இறுதி நாட்கள் இருந்தன என்றதெல்லாம் நாங்கள் அந்த வரலாற்றிலே பார்த்தோம். இன்றைய தினம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையில் ஒரு வசதியானவர் என்பது நாம் எல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். பணக்கார நபித்தோழர்கள் அப்படின்னு சொல்கிற நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அதே போல் சாத் இப்னு ரபியா, இது போன்ற நிறைய நபித்தோழர்கள் எங்களுக்கு என்ன செய்யும், ஞாபகம் வரும். அதில் குறிப்பாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செஞ்சிடும், வசதியான நபித்தோழர் அப்படின்ற பகுதியில் ஞாபகம் வரும். வேறு நம்ம அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக தெரிந்த ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், அவருக்கு ஒரு நண்பர் மதீனாவிலே, அதாவது சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு, பிரித்து கொடுக்குறார். சொத்து சுகம், மனைவி விவாகரத்து பண்ணி நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தரேன், எல்லாமே என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லிட்டு துல்லனி அல சூக், எனக்கு சந்தையை காட்டி தாருங்கள் என்று சொல்லி சந்தைக்கு போகிறாரு. வசதியானவராக என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக வசதியானவராக மாறுறாரு. திருமணம் முடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலிலே உள்ள அடையாளத்தை பார்த்து மஹியம், இது என்னன்னு கேட்குறாங்க. கால தஸவ்வஜ், நான் திருமணம் முடித்து விட்டேன் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக் அவுலிம் வலோ பிஷாத், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும், ஒரு ஆட்டையாவது என்ன செய்யுங்க வலிமாவாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த ரெண்டு செய்தி நம்மளுக்கு தெரியும். இன்னும் கூடுதலாக ஓரளவு போனோம் என்று சொன்னால், பத்ர் யுத்தத்தில் வைத்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வலதுலையும் இடதுலையும் தான் இரண்டு சிறுவர்கள் என்ன செய்வாங்க, அபூஜஹலை காட்டுங்க, நாங்கள் கொண்டுட்டு வாரோம் அப்படி என்று போட்டி போட்டு கொண்ட அந்த செய்தியை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள். ஆனால் இது மட்டுமல்ல, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை எங்களுக்கு முழுமையாக உருவகிக்கக்கூடிய விஷயங்கள் இது மட்டுமல்ல. வரலாற்றை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அம்சமாக இருக்கிறதோ, அதே அளவுக்கு மிகப்பெரிய தர்மசாலியாக இருந்தார் என்ற பகுதியும் உண்டு. இரண்டாவது அம்சம், மிகப்பெரிய மார்க்க அறிஞராக இருந்தார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய மார்க்க சட்டங்கள் அறிந்த ஒருவராக அவர் இருந்தார். மூன்றாவது, மார்க்க பேணுதலிலே மிகப்பெரிய ஜாஹிதாக, உலக பற்றற்றவராக என்ன செய்தார், அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக மார்க்க தீர்ப்பு கேட்கக்கூடியவர்கள் ஒருவராக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். மார்க்க தீர்ப்பு ஃபத்வாக்கள் கேட்கிறவராக யார் இருந்தாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார். அதிகமான ஹதீஸ்களை அதாவது ஞாபகத்திலே வைத்திருந்த ஒரு நபித்தோழராகவும் என்ன செய்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி சமுதாயத்திலே முக்கியமான ஹிலாஃபத்து போன்ற விஷயங்களில் முடிவெடுக்கக்கூடிய, மசூரா செய்யக்கூடிய அந்த இடத்தில் உள்ளவராகவும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ன செய்தார்கள், இருந்தார்கள். எனவே அவருக்கு எல்லா விஷயமும் அதில் சேர்ந்துட்டு, பொதுவாக இது ஒரு உண்மை, வசதி நம்மகிட்ட நிறைய அதிகமாக இருக்கும், அறிவிருக்காது, தகுதி இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் நிறைய வசதி வந்துட்டு சொன்னால், எல்லாமே கிடைச்சிட்டு சொன்னால், எங்களுக்கு பெரிய நோயாக எதிரிக்கும் என்று சொன்னால், சமுதாயத்தில் எங்களுக்கு ஒரு இடத்தை எடுத்துக்கிறது, சமுதாயத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி கொள்வது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால தான் நம்ம பள்ளி நிர்வாகத்தில் போய் எப்படியாவது தலைவராக பார்க்குறது. ஏன்னா நம்ம வசதி மட்டும் நம்ம சமுதாயத்தில் எங்களோட இருப்பை என்ன செய்யாது, உறுதிப்படுத்தாது. அதனால் எப்படியா ஒரு பள்ளி நிறுவனத்தை தலைவராக பார்க்குறது, ஒரு சமூக சேவை சங்கத்தில் ஒரு செயலாளராக இருக்க பார்க்குறது,
இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் நம்ம போகிறது, அவங்களும் உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறதே இவர் இருந்தால் தான் அதுவும் என்ன செய்யும் நடக்கும்ன்றதுனால இப்படியான விஷயங்கள் சமுதாயத்தில் பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்க பிழை கிடையாது. அப்படி இருக்கின்றவர்கள் அதிகமானவர்கள் தகுதியற்றவர்கள் தான் என்ன செய்வாங்க இருப்பார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல கிடைத்தவைகள் தான் நிறைய என்ன செய்தன இருந்தன. வசதியானவராக இருந்தார், உண்மையிலே ஒரு மார்க்க அறிஞராக என்ன செய்தார் இருந்தார், ஃபத்வாவிலே ஒரு பெரிய ஒரு ஃபக்கீஹாக என்ன செய்தார் இருந்தார், சமுதாய ரீதியான விஷயங்களில் வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆலோசகராகவும் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் பரம்பரையை சேர்ந்தவர்கள். தாய் பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஜுஹ்ரா. நம்ம எப்படி அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாஷிம் கோத்திரத்தவர்கள் என்று சொல்றோமோ குறைஷில், இவர்கள் ஜுஹ்ரா ஜுஹ்ரான்னு சொல்ற ஜுஹ்ரி என்று சொல்லுவாங்க. இமாம் ஜுஹ்ரி என்று ஒருவர் பிரபல்யமாக என்ன செய்தார் இருந்தார், ஜுஹ்ராவுடைய அந்த இதில் வந்தவர். அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் தாய் வழி சொந்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் வழி சொந்தம். இன்னொரு வகையில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாகறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹ்ஷுடைய ஒரு மகளை திருமணம் முடித்திருந்தார்கள். ஜஹ்ஷுடைய ஒரு மகளை, யார் அது? ஜஹ்ஷுடைய ஒரு மகள் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி ரெண்டு பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருந்தார்கள். ஒருவர் தன் வாழ்நாளிலே ரசூலுல்லாஹ் வாழ்கின்ற பொழுதே மரணித்து விட்டார்கள், ஜைனப் பின்த் ஹுசைமா. இன்னொருவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளிலே மரணித்த இரண்டு பெண்கள் இருக்கிறாங்க. யார் யாரு? ஜைனப் பின்த் ஹுசைமா. அடுத்தவங்க நீங்க சொல்லிடுவீங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து என்னன்னு சொன்னால், ஜைனப் என்ற பேர்ல இன்னொருவர் இருந்தாங்க, ஜைனப் பின்த் ஜஹ்ஷ். இந்த ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ஃபர்ஸ்ட்டுக்கு அதாவது ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் முடித்திருந்தார்கள். பின்னர் விவாகரத்து செய்தார்கள். பின்னர் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார். இவர்களுடைய சகோதரி உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ். உம்மு ஹபீபா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவி இருந்தார்கள். அந்த உம்மு ஹபீபா இல்ல, இந்த ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தங்கச்சி உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ். உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியாக இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வகையில் சொந்தமாகிறாங்க. இருவர்களும் சகலர்கள். இவங்க அதாவது தாத்தாவை முடிச்சுக்கிறாரு, இவங்க தங்கச்சி என்ன செய்கிறாங்க முடிச்சுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வகையில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நெருங்கிய உறவு என்ன செய்கிறது ஏற்படுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த உம்மு ஹபீபா இவங்களுடைய ஹதீத் ஒரு ஹதீஸ் தான் அவங்களை பற்றி வருகிறது. அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால், முஸ்தஹாதா என்று சொல்ற தொடர் உதிரப்போக்கு. 7 நாள் 8 நாள் மாதாவிடாய் வரும், 10 நாள் வரும். அந்த வளமைக்கு மாற்றமாக யாருக்காவது 15-20 நாள் தொடர்ந்து போகுதா இருந்தால் அதுக்கு சொல்றது மேலதிக உதிரப்போக்கு. அந்த நாட்களில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் குளிச்சுக்கொள்ளணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் உது எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழ வேண்டும். அவர்கள் தொழ வேண்டும். அது மாதாவிடாயாக என்ன செய்யாது, கணிக்கப்பட மாட்டாது. இந்த நிலை இந்த உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷுக்கு என்ன செய்தது இருந்தது. இப்போ அவங்க இந்த அவர்கள் அந்த செய்தியில என்ன செய்றாங்க சொல்லப்படுகிறார்கள், அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறார்கள் என்றதை பார்க்கிறோம். இப்போ உம்மு ஹபீபா பின்த் ஜஹ்ஷ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியுடைய சகோதரி. அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாத்தை ஆரம்பமாக ஏற்றவர்கள் இவரும் ஒருவர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது போல ஏற்றவர்கள் இவரும் என்னது ஒருவர். யாரு? அப்துல் ரஹ்மான் பின் ஆரம்பமாக, அதாவது பிரச்சாரம் ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தார்களா என்று நினைக்கிற டைம்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்களா அபூபக்கர், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம், சஅத் பின் அபி வக்காஸ், இப்படி போன்றவர்கள் இவரும் ஒருவர். அதனால சொல்லுவாங்க அஹதுஸ் சாபிகீன், முந்தியவர்கள் இவரும் ஒருவர். அடுத்ததாக பத்ர்ல கலந்து கொண்டவர், பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்டவர்கள். அதாவது முந்தி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சொல்ற நேரத்தில் 8 பேர் சொல்லுவாங்க. அந்த 8 பேர்ல ஒருவர் இவர். அந்த ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 8 பேரில் இவர் ஒருவர். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்களில் ஒருவர். சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஒருவர். இப்போ இந்த சிறப்பெல்லாம் இவருக்கு என்ன செய்து இருக்குது. அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பல வகையில் சிறந்தவராக இருக்கிறாங்க. வயது என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு 10 வயது குறைந்தவராக என்ன செஞ்சார் இருந்தார். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எத்தனை ஆண்டு பிறந்தாங்க? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி எத்தனை ஆண்டு பிறந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரியே இல்லை, யானை ஆண்டில் பிறந்தார்கள். அல்லது என்னது ஹீமூன்னு ஒன்று, கீமு மாதிரி ஹிஜ்ரிக்கு முன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யானை ஆண்டில் பிறந்தாங்க. இப்போ யானை ஆண்டில் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்கன்னா யானை ஆண்டுலேருந்து 10 வருஷம்
யானையான்லேருந்து ஒரு 10 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம், அதாவது அன்னளவாக தான் நான் சொல்றேன், இது மொத்தமாக பார்த்தல. ஏன்னா இவர் மரணிக்கிற நேரத்தில் 70 வயதாக இருந்தது வருது, மரணிச்ச ஆண்டு 30 ஹிஜ்ரி 30 வருது. அப்ப எல்லாம் ஒரு 70 வயதுன்னு சொன்னா இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஒரு 10 வருஷத்துல என்ன செஞ்சிருக்கணும், பிறந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு அப்படின்ற ரசூல் கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏஜ் அளவுலையும் என்னது ஈக்குவலான ஒருவர் யார், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடுத்ததாக ரசூலுல்லாஹி இவருடைய சிறப்பை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்றாங்க, இவரை பத்தி நேரடியாக சொல்லாது விட்டாலும் எந்த நேரத்தில் சொல்றாங்கன்னு பாருங்க. இப்போ ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை இப்போ பிந்திய காலத்தில், அதாவது ஹுதைபியால நடந்து முடிந்த பின்னால தான் என்ன செய்றாங்க, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம ஒரு 5 வருடம் 4 வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அப்புறம் வாழ்ந்தாங்க. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பங்கு அதிகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் இவர். யாரு, ஹாலித் இப்னு வலீத். இப்போ ஹாலித் இப்னு வலீத் ஒரு தடவை என்ன செய்ய இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோட சின்னொரு ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு கொஞ்சம் ஏசிடுறாரு. கொஞ்சம் ஏன்னா அவங்க தோழர்கள் ஏசிக்கிறாங்க, ஒரு ஏசி விட்டார். யாரு, ஹாலித் இப்னு வலீத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு ஏசிட்டாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, அது பார்க்குறாங்க. கான பைன ஹாலித் இப்னு வலீத் வ பைன அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஷைஉன் ஃபஸப்பஹு ஹாலித் ஏசிட்டாரு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தசுப்பு அஹதம் மின் அஸ்ஹாபி, எனது தோழர்களை ஏச வேண்டாம். எப்ப இந்த ஹதீஸ் சொல்றாங்க, தோழர் ஒருத்தர் தோழருக்கு ஏச நேரத்துல சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, எனது தோழரை ஏச வேண்டாம். فإن أحدكم لو أنفق مثل أحد ذهبا لم ما أدرك مد أحدهم ولا نصيفه, உங்கள் ஒருவர் உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்து செலவழித்தாலும் ஒரு முத்தோ அவருடைய அரைவாசியோ கூலி உங்களுக்கு கிடைக்காது, அந்த கூலி கூட உங்களுக்கு கிடைக்காது. காரணம், தங்கம் அளவுக்கு மழை இருக்க போறது இல்லை, ஒருத்தருக்கும் இருந்தாலும் செலவழிக்கிற எண்ணம் கூட என்ன செய்ய போறது இல்லை, செலவழிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கூட நினைச்சு பார்க்க போறது இல்லை. செலவழித்தால் கூட அந்த கூலி என்ன செய்யாது, கிடைக்காது. காரணம், அது இஹ்லாஸின் மீது அதிகமாக அதில் என்ன செய்யும், இருக்கும் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும், எனது தோழர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் முதலாக அதில் நுழைவது யாரு, அதாவது ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பத்ர் உஹதுல எல்லாம் துணையாக நின்றவர்கள், பிற்காலத்தில் வளர்ந்த பின்னால் வந்து சேர்ந்தவர்கள் இரண்டாம் கட்டமாக தான் என்ன செய்வாங்க, அதில் நுழைவார்கள். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய செலவுக்கு ஹாலித் பின் வலீதுடைய செலவு என்ன செய்யாது, ஈக்குவல் ஆகாது என்றாங்க இந்த ஹதீஸ்ல. அவர்களுடைய செலவே ஈக்குவல் ஆகாது அப்படி என்று சொன்னால் நம்முடைய தர்மம் என்ன செய்யாது, ஹாலித் பின் வலீத் இடத்துக்கு என்ன செய்யாது, போகாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல குறிப்பாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பற்றி சொல்கிற நேரத்தில் தான் தோழர்களை என்ன செய்ய வேண்டாம், ஏச வேண்டாம் என்று சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்திலும் சொன்னாங்க, ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேண்டி எனது தோழரை விட்டு வைப்பீர்களான்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப பாருங்க, இந்த வகையிலே அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரு சிறந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்புக்குரியவராக என்ன செய்றாரு, மாறுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது அபூபக்கர், அதாவது அந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செய்தியில் அடுத்ததாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு மிகவும் நேசம் உள்ளவராக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். மிகவும் நேசம், அவங்களுக்கு பொருளாதாரம் செலவழிக்கிறது, அவர்களை கவனித்துக் கொள்வது, அவர்கள் விஷயத்தில் ஒரு அமீன், நம்பிக்கை, எல்லாரும் நம்பிக்கையாளர்கள் தான். ஆனால் ஒரு உச்சகட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் பேர் போனவராக இருந்தாங்க. எப்ப என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் உம்ராவுக்கு அனுமதிச்சாங்க, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கெல்லாம் அனுமதிச்சாங்க. யாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹோட மனைவிமாருக்கு. அதுக்கு முன்னால் அனுமதி இருக்கல, அனுமதி கொடுக்கல உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நீங்க வீட்டில் தான் இருக்கணும், என்ன செய்யக்கூடாது, உம்ரா ஹஜ்ஜுக்கு போகக்கூடாதுட்டாங்க, அந்த பாதுகாப்புக்காக வேண்டி. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அனுமதிச்சாங்க. அனுமதித்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாதுகாப்பாக போனார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்தார்கள், அந்த பாதுகாப்புக்காக போனார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரில் 1860 இலக்கத்தில் பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எங்களுக்கு உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாய், அவங்க எப்பயுமே மஹரம் தான். ஆனால் மஹரம் என்ற இந்த மஹரம் பிறப்பாலேயோ அந்த பால்குடி உறவினாலே ஏற்பட்ட மஹரம் அல்ல, கண்ணியத்தால ஏற்பட்ட அந்த உறவு. அதனால பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டவர்கள் யார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தான் அந்த இடத்துல வைக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அங்க நம்பிக்கை என்னது,
எந்த அளவில் அவர்களுடைய விஷயத்தில் இருந்தது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்துக் கொள்கிறோம். அடுத்ததாக அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதீனா வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது நம்ம தெரியும் என்றால் ஒரு சில செய்திகள் நமக்கு தெரியணும், அந்த தர்த்தீபை நம்ம புரிந்து கொள்வதற்காக. முதலாவது செய்தி எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் உறவாக்கிய சகோதரத்துவ உறவுகளை ஏற்படுத்தி வைத்தார்கள். இவருக்கு இவர் என்ன செய்யட்டும், உறவாக இருக்கட்டும், உதவியாக இருக்கிறது. எல்லாருமே என்ன செஞ்சாங்க, பெரும் பெரும் பங்குகளை கொடுத்தாங்க. நிலத்துல, விவசாயத்துல, அந்த மாதிரி நிறைய பங்குகள்லாம் கொடுத்தாங்க. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை யாரோட சேர்த்து வச்சாங்கண்டா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கால ஒரு பணக்காரர், மதீனாவில் ஒரு பணக்காரரோட சேர்த்து வைக்கிறான். சாத் இப்னு ரபியோட சேர்த்து வைக்கிறான். சாத் இப்னு ரபி சொல்றார், இவருக்கு எப்படி சொல்றாருன்னு சொன்னால், வகான சஅதுன் ஜாகினன், மிகவும் பணக்காரராக இருந்தார். இன்னொரு அறிவிப்புல வருது, நான் அன்சார்கள்லயே மிகவும் வசதியானவர் அப்படின்னு சாத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அதனால சொத்துல அரவாசி எடுத்துக்கங்க, நிலத்தில் அரவாசி, வீட்டில் அரவாசி, மனைவியை நான் விவாகரத்து பண்றேன், நீங்க திருமணம் முடிச்சுக்கங்க, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க. ஏன்னா ஒரு அகதியா வந்தவருக்கு உடனே திருமணம் பேசினா நடக்காது, திருமணம் நடக்காது. சொத்து இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. நான் உங்களுக்கு என்ன செய்றேன், அதாவது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் அரைவாசி தருகிறேன் என்ற வார்த்தையை யார் சொல்றாரு, சாத் இப்னு அதாவது ரபி சொல்றாரு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அதாவது எப்படி ஒரு கரையுமான ஒரு ஆள் அப்படி என்று சொன்னால், அப்படி சொன்னா எப்படி இருக்கும், அதுவானா இதுவானா இதை மட்டும் தாங்க, அதாவது என்னது பேணுதலும் தேவையும் ரெண்டே மிக்ஸ் பண்ணி என்ன செஞ்சிருவோம், இயல்பு இருக்கும். ஆனா அவங்களோட உள்ளத்துல அப்படி என்ன செய்யல, இருக்கல. எடுத்தா தவறும் இல்லை, எடுத்தா அது ஒரு தவறான ஒரு நிலைப்பாடும் அல்ல. ஆனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அதை என்ன செய்யல, எடுக்கல. அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால், பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களது சொத்திலும் உங்கள் குடும்பத்திலும் பரக்கத்து செய்வானாக. எனவே வானம் என்ற நேரத்தில் என்ன செய்யணும், இந்த வார்த்தையை சொல்லிக்கணும், பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக். நம்ம சில நேரத்தில் கோவத்தில் வானான்னு சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம் தெரியுமா, வேண்டாம்னு சொல்ற நேரத்தில் இது எனக்கு தேவையா, இது எனக்கு இதை விட அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுக்கிறான், நிறைய தந்திக்கிறான், அங்க பெருமை அடிச்சுட்டு இருக்காம பாரக்கல்லாஹு லக ஃபி அஹ்லிக வ மாலிக், அல்லாஹ் உங்களோட சொத்திலையும் உங்களது குடும்பத்திலையும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். துவா கேட்கிறது, எனக்கு வேண்டாம். துல்லனி அல சூக், எனக்கு மார்க்கெட்டை காட்டித்தாங்க, எங்க சந்தை இருக்கிறது என்பதை எனக்கு காட்டித்தாருங்கள் அப்படின்னு சொல்றான். சந்தை எங்க இருக்குது அதை காட்டித்தாங்கன்னு சொல்றான். அப்ப என்னன்னு சொன்னால், மதீனாவாசிகள் விவசாயிகள், மக்காவாசிகள் வியாபாரிகள். ரெண்டு பேருக்கு ரெண்டுல தேவை என்ன செஞ்சது இருந்தது. இவர் சொல்றாருண்டா, எனக்கு மார்க்கெட் வேணும், விவசாய நிலம் இல்ல, எனக்கு என்ன வேணும், எனக்கு மார்க்கெட்டை காட்டி நாங்க என்ன செய்யறேன், சம்பாதித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னால கொஞ்சம் காலத்தில் அவர் என்ன செய்யறாரு, வியாபாரங்கள் செய்து ஓரளவுக்கு முதலாவது அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல இல்ல இடத்துல மார்க்கெட்டுக்கு போகணும், என்ன செய்வோம், பேசிக்லி இந்த ஆரம்பிப்போம், ஏன் தொழில் என்னன்னு தேடிக்கணும் தான் போவோம். அவர் ஆரம்பிக்கிறதுல இருந்தா நெய் பால் கட்டி தான் பிஸ்னஸ். என்ன அகித் வ சமன், அதாவது நெய்யும் பால் கட்டியும் பிஸ்னஸ் பண்ணி அதில் கொஞ்சத்தை எடுத்துட்டு வந்து வித்து இந்த மாதிரியே கொஞ்சம் கொண்டு போய் ஒரு கொஞ்சம் சாதாரணமாக தங்கம் வாங்குற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, வந்துட்டார். ஒரு 10 திர்ஹம் என்ற அளவுக்கு உள்ள தங்கத்தை வாங்குற அளவு, 10 திர்ஹத்தில் ஒரு சின்ன இந்த அளவுக்கு நவாத்தம் மின் தஹப், அதில் கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா 8, 10 இப்படி சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு தங்க ஒரு உருண்டை எடுக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு, வசதியாக மாறிட்டார். இதுக்கு பின்னால ஒரு கல்யாணம் முடிச்சிரு. முதலாவது விஷயம் என்ன, நிலம் வாங்கி வீடு கட்டி வசதியாகி அப்படியெல்லாம் இல்லை, மனிதன் ஒழுக்க வாழ்க்கை. திருமணம் முடிச்சிடுறார். திருமணம் முடிச்சுட்டு ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க. ட்ரெஸ்ல என்ன செய்யுது, மஞ்சள் நிறம் இருக்குது, அதோட வராங்க, குங்குமம். இப்போ வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறேன், ஏன்னா குங்குமம் கூடாது, ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, ஜாஃபரான் குங்குமம் பூசக்கூடாது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு மஹியம் இது என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விஷயம் சொல்ல, தஸவ்வுஜ், திருமணம் முடிச்சுட்டேன். அதனால தான் சொல்றாங்க இது ஒரு வேளை மனைவியுடைய ஆடையிலிருந்து என்னது இவருடைய ட்ரெஸ்ல பட்டதாக இருக்கலாம். அப்போ அவர் சொல்றார் தஸவ்வுஜ், அல்லாஹ் திருமணம் முடித்தேன். ரசூலுல்லாஹ், ஓ திருமணம் முடிக்கிற அளவுக்கு இப்போ வளர்ந்துட்டீங்களோ, உங்களை கொண்டு வந்து மதீனால ஆட்சி என்று சேர்த்தோம் என்று சொன்னா எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு மரியாதைக்காவது அப்படியெல்லாம் ஒரு வார்த்தை நான் கூப்பிடணும்லாம் சொல்லலை, ஒரு வார்த்தைக்கு சொல்லிக்கொள்ளணும்ன்றாவது நம்ம கேட்போம். அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலைன்னா காரணம் அந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு உறுப்பு இருக்கலை, வளமை ஒன்று என்ன செய்யலை இருக்கலை.
இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கம் சுக்தலஹா, எவ்வளோ மகர் கொடுத்தீங்க அப்படின்னு. கால நவாத்தம் மின் தஹப், கொஞ்சம் தங்கம் என்ன செஞ்சேன். எப்படி வந்தாரு, கொஞ்சம் தங்கம் மகர் என்ன செஞ்சேன், கொடுத்தேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். அவுலிம் வலவ் பிஷா, ஒரு ஆட்டை ஏனும் என்ன செய்ய, வலிமாவாக கொடுங்கள். ஆக குறைந்து ஒரு ஆடை என்ன செய்ய, வலிமாவாக கொடுங்கள் அப்படின்ட்டு சொல்லாங்க. மக்களுக்கு அறியப்படும். ஏன்னா திருமணம் என்றால் ஆலினுன் நிக்கா, திருமணத்தை பகிரங்கப்படுத்தணும். அப்போ அந்த பகிரங்கப்படுத்தல் வந்து வலிமா மூலம் தான் என்ன செய்யும், நடக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அதாவது ஆலின் வலவ் பிஷா, ஒரு ஆட்டை ஏனும் என்ன செய்ய, நீங்க வலிமாவாக கொடுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அதனால இந்த செய்தி வந்து அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய ஆரம்பத்தை என்ன செய்யுது, குடும்ப வாழ்க்கை வியாபார வாழ்க்கை ரெண்டுடைய ஆரம்பத்தையும் இது குறிக்குது. இது நம்ம அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த வியாபார வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, மதீனால ஜீரோல இருந்து என்ன செய்யறாரு, ஸ்டார்ட் ஆகிக்கிறார். ஜீரோல இருந்து மதீனால ஸ்டார்ட் ஆகி இருக்கிறார் அப்படி என்பது என்னது இந்த செய்தியில நமக்கு புரியுது. அடுத்ததாக பழக்கப்பட்ட சந்தையும் அல்ல, இப்பதான் காட்டுங்க எங்க இருக்குன்னு கேட்கிறாரு. இது வளர்ச்சி அடைஞ்சு எப்படி வந்தது அப்படி என்று சொன்னால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு மிம்பர்ல இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் தொழுது கண்டிக்கிறாங்க. திடீர்னு சவுண்ட் கேட்டுச்சு, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. 12 பேர் தான் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளியில் இருந்தாங்க. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. திடீர்னு சவுண்டு கேட்டு என்னடா, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வியாபார பொதிகளை சுமந்த அந்த பிரயாண கூட்டம், அந்த வியாபார கூட்டம் சிரியாலிருந்து என்ன செய்யுது வந்திருக்கு. அவங்க ஏன் போனாங்கன்னு சொன்னால், வியாபாரிகள் நிறைய இருப்பாங்களே, ஃபர்ஸ்ட்டுக்கு போய் வாங்கினாதான் என்ன செய்யும், அந்த வேலை என்ன செய்யும் நடக்கும் என்பதனால இப்போ விட்டோம்னா நடக்காது. நம்ம இப்படி என்ன செஞ்சுட்டாங்க, வேகமா போயிட்டாங்க. இப்போ நபித்தோழர்களே என்ன செஞ்சா ஜும்மா விட்டு போய்க்கிறாங்க நினைக்க கூடாது. அப்பதான் அவங்களுக்கு ஜும்மா ஆரம்பிச்சிக்கு. இப்போதான் 1 வருஷம் 2 வருடம் ஜும்மா ஆரம்பித்திருக்கு. ஜும்மா என்கின்ற அந்த கவனத்தை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். நிச்சயமாக முன்னிலையில் உள்ள நபித்தோழர்கள் போகல. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் நடந்தது. தொழுகையில் பேசுகிற அனுமதியெல்லாம் அந்த காலத்தில் என்ன செய்தது இருந்தது. எனவே அதை ஒரு கெட்ட முன்மாதிரியாக காட்ட வேண்டிய அவசியம் உண்டு. இல்லை நம்ம போவோமான்னு கேட்டு ஒரு எடிஷனலாக குறிப்பும் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அதில் இல்லை. ஆனால் 12 பேர் உறுதியான என்ன, மற்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ தான் அந்த சூரத்துல் ஜும்மால அந்த வசனம் இறங்குது. அவர்கள் வியாபாரத்தை கண்டால் உலஹுவனின் ஃபத்து இலைஹா வ தரகூக காயிமா, அதுக்கு வேகமாக போயிட்டு உங்களை விட்டுட்டு என்ன செஞ்சிடறாங்க, நின்ற நிலையிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. எனவே மக்களுக்கு தர்பியா கொடுக்கக்கூடியவங்க, மக்களுக்கு உரை நிகழ்த்தக்கூடியவர்கள்லாம் மக்கள் குறைஞ்சா ஆச்சரியப்படக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை மிம்பரில் வச்சுட்டே போயிட்டாங்க. 12 பேர் இருக்கத்தக்க, மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு சொன்னால் அப்படித்தான் உலகத்தில் நல்ல. அதே பார்த்து போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அன்னைக்கு மக்கள் எல்லாம் போறாங்க, இது பேசி வேலையிலேன்னு என்ன செய்ய, 12 பேர் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு என்னது சொல்ல வேண்டியதுதான். அப்ப இதுல யாருடைய வியாபார கூட்டம் இது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு வசதி ஆயிட்டாங்க. அல்லாஹ் தஆலா மக்கால இழந்ததை அப்படியே ரீப்ளேஸ் பண்றான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அடுத்ததாக அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் நடந்த ஒரு சில நல்ல நிகழ்வுகள் ஒன்று. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை, இது வந்து சஹீஹ் முஸ்லிமிலே 882வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. நான் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்திகள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் வச்சு சுபஹுக்கு பாத்ரூம் போய் உது எடுத்துட்டு வரதுக்காக போறாங்க. தூரத்துக்கு போயிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் முகைரித் இப்னு ஷுஅபா சொல்றாரு, இருந்ததுல ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் நீங்க தொழுவீங்கன்னா சொல்லாங்க, வர லேட் ஆகுது, நீங்க தொழுவீங்கன்ட்டாங்க. சுபஹ் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்னுக்காக தொழுகை ஆரம்பிச்சிட்டார். தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்டர் ஆகிறாங்க. ஒரு ரக்காத்து முடிஞ்சது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்டர் ஆகிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நிக்கிறாங்க, சலாம் கொடுத்துட்டு பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் எழும்பி தொழுகிறாங்க. மக்களுக்கு அது ஒரு பெரிய என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி தொழுகிறதுன்றது ஒரு பெரிய இதா போச்சு. அப்ப எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்து சுப்ஹானல்லாஹ் அந்த மாதிரி என்ன தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்து விட்டு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அஹ்சன்தும் நல்ல முறையில் செய்தீர்கள், நல்ல வேலை செய்தீர்கள். அஹ்சன்தும் நீங்க செய்தது நல்ல வேலை. கத் அஸப்தும் யக்பித்துஹும் மன் ஸல்லு ஸலாத்த லி வக்திஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதுக்கான காரணம் இங்க உரிய நேரத்தில் தொழுததை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் டைமுக்கு தொழுதுட்டீங்களே, நான் வரலேன்னு பார்க்காமல் உரிய நேரத்துக்கு தொழணும்னு தொழுதீங்களே, அந்த வகையில அஸப்தும் அஹ்சன்தும் நல்ல வேலை என்ன செய்தீர்கள் என்று சொன்னார்கள். இது யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு முன்னால நின்று தொழுவிச்ச ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரசூலுல்லாஹோட வாழ்நாள்ல. ஒன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். என் தோழர்களை எனக்காக விட்டு விடுவீர்களா என்று கேட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. என் தோழர்களை ஏச வேண்டாம் என்று சொன்னது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப். அப்படி என்று சொன்னால் எந்த இடத்துல அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனதில் இருந்தார் என்று பாருங்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அடுத்ததாக இன்னொரு சம்பவம், இது சஹீஹுல் புகாரியில் 3632வது இலக்கம், மதீனாவில் நடந்த ஒரு சம்பவம். என்னன்னு சொன்னால், உமையத் இப்னு கலஃப் தெரியும் உங்களுக்கு, இஸ்லாத்துடைய மிகப்பெரிய விரோதிகள் ஒருவர் உமையத் இப்னு கலஃப். இந்த உமையத் இப்னு கலஃப் அதாவது ஒரு முறை என்னன்னு சொன்னால், இந்த அதுக்கு அதாவது 2301வது இலக்கம், ஒரு முறை என்ன செய்யறாருன்னு சொன்னால், அவரை சந்திப்பதற்காக அவர் உம்ரா செய்வதற்காக சாத் இப்னு முஆத் மக்கா வரார். சாத் இப்னு முஆத் யாரு? மதீனாவுடைய முக்கியமான தலைவர்கள் ஒருவர். அவர் மதீனா வரார், மக்கா வரார். அப்ப உமையத் இப்னு கலஃப் இவருக்கு இடையில வியாபார ரீதியான தொடர்புகள் என்ன செய்து இருக்குது. யாருக்கு? சாத் இப்னு முஆதுக்கும் உமையத் இப்னு கலஃபுக்கும். தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பகல் டைம் சொல்றாரு, சாத் சொல்றாரு, நான் இப்படி தான் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன். அப்படியா, கொஞ்சம் பகலாங்காட்டு நில்லுங்க, மக்கள் எல்லாம் கொஞ்சம் குறையட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க வேற மதீனால யாரை வச்சுக்கிறீங்க? முகமதுடைய தோழர்களே வச்சுக்கிறீங்க. இப்போ உம்ராவுக்கு மக்காவுக்கு என்ன செஞ்சுக்கிறீங்க? வந்துக்கிறீங்க. கொஞ்சம் டைம் போட்டு பகல் நேரமாகி உம்ராவுக்கு போற டைம், அந்த தவாப் செய்து கொண்டிருக்கிற டைம்ல அபூ ஜஹல் பார்த்துட்டார். பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அபூ ஜஹல் அதை பார்த்துட்டு அதாவது ஒரு வார்த்தை சொல்றாரு, யா அது ஏ எதிரியே, அத மன்ஹாதல் யதூஃபு பில் கஅபா, யார் இந்த கௌபால தவாப் செய்யறான்னு சொல்லி உமையாட்ட கேட்கிறாரு. அவர் சொல்றாரு சஅதன். அப்ப சொல்றாரு, ததூஃபு பில் கஅபதி ஆமினன் வகத் ஆவைது முஹம்மதன் வ அஸ்ஹாபா, கௌபாவை சுத்தி நிம்மதியா தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஊர்ல அங்க என்ன முகமது தோழருக்கு இடம் கொடுத்துட்டு இங்க நிம்மதியா தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இது ரெண்டு பேருக்கு இடையில என்ன செய்யுது? சவுண்ட் போகுது. அப்போ உமையத் இப்னு கலஃப் சொல்றாரு, அபுல் ஹக்கமுக்கு மேல குரலை உயர்த்த வேண்டாம். சாத பார்த்து சொல்றாரு, அபுல் ஹக்கமுக்கு மேல குரலை உயர்த்த வேண்டாம். இன்னஹு சய்யிது ஹாதல் வாதி, இந்த ஏரியாவுடைய தலைவர் அவரு அப்படி என்றார் உமையத் இப்னு கலஃப். ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். இந்த பிரச்சனையில சொல்றாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மாதிரி பேசுனீங்கன்னா லா அக்தஅன்ன மத்ஜரக பிஷாம், சிரியாவிலிருந்து ஒரு பிரயாணம் கூட இங்க வராது. ஒரு வியாபாரம் இதுதான் எல்லாம் ஃபர்ஸ்ட் பொருளாதார நெருக்கடி. என்ன சிரியாவுடைய பிசினஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிடுவேன். இப்படி போகுது இந்த இடத்துல. திருப்பி திருப்பி அபூ ஜஹலும் சஅதும் சவுண்ட் போட்டு கல்றாரு. உமையா வந்து இடையில நீங்க சவுண்ட கூட்டவானா அப்படி என்று சொல்றாரு. இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் சொல்றாரு, இந்த கதையை விடுங்க. உமையா பார்த்து சொல்றாரு, இந்த கதையை விடுங்க. ஃபஇன்னி சமிஅது முஹம்மதன் யஸ்அம் அன்னஹு காத்திலு, முஹம்மது உங்களை கொல்வார் என்று சொல்லி நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். உமையாவே, முகமதுடைய கையால நீங்க, அதாவது முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற செய்தியை நான் என்ன செய்திருக்கிறேன்? கேட்டிருக்கிறேன் அப்படின்றான். அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பேசிக்கின்ற இருந்த உமையா சொல்றாரு, அவ காலஹு, அப்படி சொன்னாரான்னு கேட்கிறாரு. உமையா அப்படி நின்றுட்டு இந்த வார்த்தை சொன்னாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஆம் சொன்னார் அப்படி என்று சொன்ன உடனேயே அவர் சொல்றாரு, வல்லாஹி மா யக்திபு முஹம்மதுன் இதா ஹத்தஸ். பாருங்க சுப்ஹானல்லாஹ், முகமது வந்து பேசினா பொய் சொல்ல மாட்டார். முகமது வந்து இத்தனைக்கும் ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்டாச்சு. ஆனா முகமது பேசினா பொய் சொல்ல மாட்டார் அப்படின்ற வார்த்தை என்ன செய்யறார்? சொல்றார், முகமது பேசினால் பொய் சொல்ல மாட்டார். சொல்லிட்டு நேர வைஃப்ட போறார் உமையத் இப்னு கலஃப். நம்ம மதீனா தோழர் சொன்னதை நீங்க கேட்கல அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு சொல்றாரு, இப்படி முகமது என்னை கொல்வதாக சொல்லி இருப்பதாக அவர் சொன்னார் அப்படின்னு. மனைவி என்ன சொல்றான்னு சொன்னா, ஃபவல்லாஹி மா யக்திபு முஹம்மத், முகமது பொய் சொல்ல மாட்டாரு. மனைவி சொல்றாங்க, ஃபவல்லாஹி மா யக்திபு முஹம்மத், முகமது வந்து பொய் சொல்ல மாட்டார். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. இது வந்து உமையத் இப்னு கலஃபுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிகழ்வு என்ன செய்யுது, இது ஏற்படுத்துது. இதனால உமையத் இப்னு கலஃப் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபோட பிசினஸ் தானே, சிரியால இருந்து பிசினஸுக்கு ஒரு லிங்க் இருக்குமே, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறார். அவர் மதீனா போயிட்டாரு, ஒப்பந்தம் பண்ணிக்கிறார். என்னன்னு சொன்னால், நான் மக்காவுக்கு வர நேரத்தில் உங்களுடைய தோழர்கள்ட்ட இருந்து என்னை நீ பாதுகாக்கணும், அது உங்களோட பொறுப்பு. நீங்க மதீனாவுக்கு வந்தா எனது தோழர்களிடமிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன். இதான் ஒப்பந்தம். இப்படி ஒப்பந்தம் போடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இப்போ உதாரணமா முஸ்லிம்களுக்கும் காவிர்களுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. உங்களோட ஒரு தோழர்
அவர் யுத்தத்துக்கு வரல. அவருக்கு நீங்க சொல்றீங்க என்ன, நான் பாதுகாப்பு என்ன செய்றேன் கொடுக்கிறேன் அப்படி என்று சொல்லி யுத்த களத்தில் வந்த ஒருவரை பாதுகாப்பு கொடுப்பதற்கு உங்களுக்கு என்னது ரைட் உண்டு. ஆனால் அது உங்களோட ரைட்டு தான். மற்றவர்களுக்கு அவரோட என்ன செய்யலாம், யுத்தம் செய்யலாம், அவரை வெட்டலாம். பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு தான் இருக்கு. இந்த அளவுக்கு வாக்கு பேணக்கூடியவர்களாக அவங்க இருந்தாங்க. இப்படி ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டு நம்மளோட கலவரத்தில் நிற்குமா? இதெல்லாம் இந்த ஒப்பந்தங்கள்லாம் நிற்காது. ஆனா அவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மத்தியில் இந்த ஒப்பந்தத்தை என்ன செய்வாங்க, பேணுவாங்க. இந்த ஒப்பந்தம் முடிஞ்சுதான். முடிந்த பின்னால பத்ர் யுத்த நேரம் வருது. இப்ப இவ்வளவு நடந்தது பத்ர் யுத்தத்துக்கு முந்தைய 2 வருஷத்துக்கு முன்னால பத்ர் யுத்தத்துடைய நேரம் வருது. பத்ர் யுத்தத்துடைய நேரம் வந்த உடனே அபூஜஹல் எல்லாரும் தலைவர்களை கூப்பிடுற நேரத்தில் உமையாவும் கூப்பிடுறாங்க. உமையா ரெடி ஆகிற நேரத்தில் வைஃப் சொல்றா, சாத் சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சாத் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு தானே, இப்படி கொள்வார்ன்னு சொல்லி. அப்போ அவர் போகாம இருக்கணும்னு முடிவு எடுக்கிறார். அபூஜஹல் சொல்ற, நீங்க வரல என்று சொன்னா மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இதுக்கு வரமாட்டாங்க, அதனால் நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் ரெடி ஆகிறாரு. வைஃப் கேட்கிற, திருப்பியும் போக போறீங்களான்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, அங்கெல்லாம் நான் போக மாட்டேன், இப்படி கொஞ்சம் போயிட்டு வந்துடுவேன். இவ்வளவு பயத்தோட இருக்காங்க பாருங்க. என்ன, இப்படி கொஞ்சம் போயிட்டு நான் வந்து விடுவேன். நுசிர்து பிர்ரபி மசீரத்தை ஷஹர், ஒரு மாதத்துக்கு முன்னாலே கலக்கம் பிடிக்கும் சொல்லாங்க, அது மாதிரி ஒரு நிலை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுவேன், நான் அங்கெல்லாம் போக மாட்டேன். இவர் என்ன செய்வார்னு வருதுன்னா, இறங்கினார்னா குதிரை என்ன செய்வாரு, கையோட கட்டிக்கொள்வார். சப்போஸ் அது ஓடிட்டாலும் அது ஆபத்து தானே. அப்படியான ஒரு அச்சத்தில் இவர் என்ன செய்தார், வாழ்ந்தார். மக்காவுக்கு வந்து யுத்தம் நடக்கக்கூடிய அந்த இரவு, இன்றைக்கு நைட்டுக்கு யுத்தம் நடக்கும்டா. இப்ப அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய முழு எண்ணமும் என்ன, உமையத் இப்னு கலஃபுக்கு கொடுத்த பாதுகாப்பு என்னதுக்காகிறது, அவரை என்ன செய்ய வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதனால இரவுல நேர உமைய கலஃப வர சொல்றார். பாருங்க சுப்ஹானல்லாஹ், பத்ர் யுத்த இரவுல உமையத் இப்னு கலஃப வர சொல்றார். வர சொல்லி அவர் சொல்றாரு, பாதுகாப்புக்குரிய நல்ல இடமே இந்த மலையில என்ன செய்யறது, நம்ம ஒதுக்கி கொள்றதுதான், வானா உங்களை பாதுகாக்கிறேன் என்ன செய்யறாரு, மலைக்கு எடுத்துட்டு போறாரு. மலைக்கு எடுத்துட்டு போற நேரத்தில் பிலால் ரதியெல்லாம் கண்டாங்க. பிலாலுக்கும் உமையாவுக்கும் உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும் தானே. பிலால் ரதியெல்லாம் கண்டாங்க. பிலால் ரதியெல்லாம் என்ன செய்ய, மக்களை எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டாங்கன்னா உமையா தப்பினா நான் அழிஞ்சேன்னு சொல்றாரு. அப்படித்தானே, உமையா தப்பினால் நான் அழிந்து விட்டேன் அப்படி என்று சத்தம் போட்ட உடனே இந்த ஒப்பந்தம் தெரியும் தானே. உடனே அன்சார்கள் கொஞ்சம் பேர் என்ன செஞ்சிட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகி வாழையெல்லாம் எடுத்துக்கண்டு போறாங்க. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்யறாங்க, மலைக்கு மேல ஏறிக்கிட்டு போறாங்க. ஒப்பந்தத்தை எப்படி பேணுறாங்கன்னு பாருங்க. மலைக்கு மேல இவர் எடுத்துட்டு போற நேரத்தில் இவங்க மலைக்குள்ள வந்துடக்கூடாது. அதாவது உமையத் இப்னு கலஃப் தான் முன்னால போறது தெரியாது, அப்துர் ரஹ்மான் பின் போறாரு. அதனால மகனை முன்னால வைக்கிறாங்க. உமையத் இப்னு கலஃபுடைய மகனை கீழே வச்சு, நீங்க வார மக்களோட யுத்தம் செஞ்சு டைம் என்ன செஞ்சிருங்க, அதுல இல்லாம ஆக்கிருங்க, அப்ப மேல இல்லைன்னு நினைச்சிருவாங்கன்றார். அவரை கொண்டாங்க அன்சாரியா, யுத்தம் செஞ்சு கொண்டு விட்டு மேலுக்கு போறான். மேலுக்கு போனால் அந்த இதுக்காங்கள போக முடியாது, இதுக்காங்கள போக முடியாது. அப்ப சொல்றார் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், இப்ப சுமந்து கண்டு ஓடையலாது. அவர் சொல்றாரு, மிகவும் பாரமான ஒரு மனிதராக அவர் என்ன செஞ்சாரு, உமையத் இப்னு கலஃப் இருந்தார். அதனால நீ கீழே படுங்கன்னு சொன்னார். கீழே படுக்க வச்சு இவர் மேல உளுந்து கவர் பண்ணிக்கிட்டார். சுப்ஹானல்லாஹ், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மேல உளுந்து என்ன செய்யறாரு, கவர் பண்ற, எண்ணெயை வெட்டிட்டு அவரை வெட்டுங்கேட அடிப்படையில் என்ன செய்யறாரு, கவர் பண்ணிக்கிறார். அல்லாஹ்வுடைய எதிரி, இஸ்லாத்துடைய விரோதி, பல வகையில் அநியாயம் செஞ்சவர் இருந்தும் அந்த கொடுத்த வாக்கு இருக்குது, இந்த இடத்துல இப்படி நடக்கணும் என்று கொடுத்த வாக்குல அவங்க இருந்த முறை. அந்த நேரத்தில் அன்சார்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை தனியாக எடுத்து என்ன செய்யறாங்க, அதாவது அவருக்கு படாம வெட்டுறாங்க. வெற்ற நேரத்தில் கொஞ்சம் கால் பாதத்தில் வர்ற என்னது, வால் பட்டுட்டு, அந்த அன்சார்களோட வால் வந்து கால் பாதத்தில் ஓரளவு பட்டுட்டு பெரிய ஒரு காயம் என்ன செய்து விழுந்துட்டு அவரை கொண்டாங்க. உமையத் இப்னு கலஃப் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டுட்டாங்க. முஹம்மத், நீங்கள் அவருடைய தோழர்களால் கொல்லப்படுவீர்கள் அப்படின்ற சொன்னதுக்கு உண்மையா இல்லையா, உண்மை. ஆனா ஓடிக்கிட்டு தான் இருந்தார், கதிரில இருந்து ஓடிக்கிட்டு தான் இருந்தார். ஆனா அதை என்ன செஞ்சுட்டு உண்மையாகி விட்டு கொண்டுட்டார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இந்த செய்தியை அதாவது தாபீன் கட்ட காலத்துல சொல்றாரு, சொல்லிட்டு காலில் காட்டினார் இந்த அடையாளத்தை, வெட்டு விழுந்த அடையாளம். அப்படி சாதாரண அடையாளமா, மிகப்பெரிய அடையாளம். அப்படியான அடையாளத்தை என்ன செய்யறாரு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த அதாவது அறியாமை காலத்தின் அழகிய குணங்கள் என்று சொல்லி நான் ஒரு தலைப்பில் பேசுகிறேன். ஏன் பேசுகிறேன் என்று சொன்னால், நம்ம ஜாகிலியா என்று நம்ம சொல்ற ஜாகிலியத் இருக்குதே, அது வந்து நம்ம எப்படி பார்த்து பழகிட்டோம்னா, நம்ம இப்போ ஒரு பெரும் கேடுகட்ட காலத்தை தானே பார்த்துட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் அங்கே இங்கெல்லாம் சூழலாம் பார்த்துட்டு இருக்கிறோம்.
அந்த ஜாகிலியா வந்து இதை விட கேடுகட்ட காலமா இருக்குமே நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 100 என்றா அது ஒன்று, இது 100 ஜாகிலியத்துண்டா அது ஒன்று. இன்றைக்கு உள்ள ஜாகிலியத்து 100 என்றால் அந்த இடத்தை ஒப்பிட்டா என்ன, அது ஒன்று என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் ஜாகிலியத். ஆனா நம்ம அதை கொஞ்சம் இருக்கிறத பெருசாகிறதுக்கான மண்டையொட்டில் மது அருந்தியவர்கள், மக்களாக வாழ்ந்தவர்கள், மக்களாக இருந்தவர்களை மக்களாக ஆக்கினோம், மிருகங்கள் இப்படி என்ற அளவுக்கு நம்மளால முடிஞ்ச ஜாகிலியத்தை என்ன செய்யறோம், அதுக்கு நம்ம சொல்றோம். ஆனா இன்றைய ஜாகிலியத்தை ஒப்பிட்டால் அது ஜாகிலியத்தை அல்ல அப்படி என்று சொல்ல வேண்டிய நிலையில் என்ன செய்தது, அது இருந்தது. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவுக்கு வாக்கு என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காப்பாற்றினார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியில் 2301 இப்படியான பாதுகாப்புகளுக்கு அனுமதி உண்டு என்பதை இந்த செய்தி என்ன செய்கிறது, சொல்கிறது. அடுத்ததாக இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பாக இருந்தது என்றெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு சில செய்திகள் நான் பின்னால் என்ன செய்கிறேன், இதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள் உண்டு, அதை நான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாறினார்கள் அப்படி என்று சொன்னால், அதாவது தபூக் யுத்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்கிறாங்க, மக்கள்கிட்ட தர்மம் கேட்கிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து போட்டாங்க. நிஸ்ப கொண்டு வந்து போட்டது யார், அரைவாசி கொண்டு வந்து போட்டது தர்மத்துக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுமையாக கொண்டு வந்து போட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வாரார், அல்லாஹ்வின் தூதரே 4000 தீனார் இருக்கிறேன். 4000 தீனார் தங்க காசு, சரியா? 4000 தீனார், ஒரு தீனார் 10 திர்ஹத்துக்கு சமம். ஒரு தீனார் 10 திர்ஹத்துக்கு சமம் வெள்ளி காசுக்கு. 4000 தீனார் என்று 2000 தீனார் நான் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறேன். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் குர்ஆன்ல, அக்ரிதுல்லாஹ கர்தன் ஹசனா, இறைவனுக்கு நல்ல கடன் கொடுங்கள் என்று சொல்லி நான் இறைவனுக்கு என்ன செய்றேன், கடன் கொடுக்கிறேன். 2000 தீனார் என் குடும்பத்துக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், வைத்து இருக்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அதாவது ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அம்சக்த வ ஃபீமா அன்ஃபக்த, நீங்க வெச்சதில அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், தர்மம் செய்ததிலும் அல்லாஹ் என்ன செய்யட்டும், பரக்கத்து செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்த பார்க்கிறோம். எவ்வளவு காலம், ஒரு 5-6 வருடத்துக்குள்ள அவருடைய பணம் அவ்வளவு பெரிய செல்வந்தராக என்ன செய்தார், மாறினார் என்ற செய்தியை நாம் இதில் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு மிக சிறந்த, ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு பணக்காரராக இருந்தார், சமுதாயத்தில் மிகவும் முக்கியமானவராக இருந்தார், மார்க்க அறிஞராக இருந்தார், ஃபத்வா கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார்னு சொன்னேன். இதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த மஷூராவை யாரோட கேட்டு எடுப்பாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கேட்டு எடுக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய நெருக்கம் என்ன செய்து இருந்தது. அந்த தொடர்புகளை நம்ம கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொன்னால் அவர் யார் அப்படி நம்ம தெரிந்து கொள்வதற்கு, அதாவது சஹீஹுல் புகாரியில் 3059வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனால என்ன செய்றாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நிலத்தை சுத்தி போட்டாங்க. அது இப்போ உள்ள அரசாங்கத்துக்கு நீ பிரச்சனையே இல்லை, அப்ப கொஞ்சம் நிலத்தை என்ன செய்யறாங்க, அப்படி வளைச்சி போட்டாங்க. உதாரணமா 100 ஏக்கர், ஒரு 1000 ஏக்கர் உதாரணமா அப்படி ஒரு 100 ஏக்கரை சுத்தி வளைச்சி போட்டாங்க. கவர்மெண்ட் சொத்து, இது என்ன கவர்மெண்ட் சொத்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொத்துன்னு வளைச்சி போட்டுட்டு அதுல எதை வச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி 100 ஏக்கர் வரல, ஒரு அளவுக்கு நான் சொன்னது. அதுல என்ன வச்சுக்கிறார் என்று சொன்னால், இந்த ஜக்காத்துடைய ஒட்டகம், மாடுகள்லாம் இருக்குது, அதுக்கு உணவு கொடுக்கணுமே, அதுக்கு உணவு கொடுக்கணுமா இல்லையா? ஏன்னா ஜக்காத்து சொத்தாக இருந்தால் ஒருத்தர் தர்மம் கேட்டு போறாரு, அவருக்கு யானையை கிஃப்ட் கொடுத்தா சரியாகுமா? யானை பெருசுதான், ஆனா ஏற்கனவே அவருக்கு உணவு இல்லாம தான் அவர் யானையை கேட்டு போனாரு. இப்ப யானையை கொடுத்தா யானை பசிக்கு என்ன செய்யறது? இது மாதிரி ஜக்காத்துடைய சொத்துக்கள் அவர் வச்சுக்கிறாரு. இந்த ஜக்காத்துடைய சொத்துக்கள் 1000 ஒட்டகம் இருந்தா அதுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குது? கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. இப்ப அதனால உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னா, அதை சுத்தி போட்டு இந்த கவர்மெண்ட், அதாவது ஆடு மாடு இந்த ஒட்டகங்கள் அவருடைய சொந்த இதில் அந்த ஜக்காத்துடைய பணம் வந்து மேய்வதற்காக விட்டுறார். விட்டுட்டு அந்த ஹுனையா என்ற அதுக்கு அந்த எல்லைக்கு பொறுப்பானவரை அழைச்சி சொல்றாரு, ஃபகாலயா ஹுனையே உத்மும் ஜனாஹக அனில் முஸ்லிமீன், எப்பொழுதும் நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்யாதவாறு நடந்து கொள்ளுங்கள். இது கவர்மெண்ட் எல்லை. அவரோட முழு சிந்தனை என்ன தெரியுமா? மக்களுடைய நிலத்தை என்ன செஞ்சுக்கிறோம், சுத்தி போட்டிக்கிறோம். சும்மா இருந்ததுதான், ஆனாலும் சுத்தி என்ன செஞ்சுக்கிறோம், போட்டிருக்கிறோம். ஒத்தகி தாவத்தல் மதுலூம், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை
பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன தஅவத்தல் மظلوم முஸ்தஜாபா, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விடும். வஅத்கில் ரப்பஸ் சுரைமா, ஏதாவது மக்களுடைய கால்நடைகள், சின்ன ஒட்டக, ஒரு 5 ஒட்டகம் வழங்கிட்டா, ஒரு 10 ஒட்டகம் உள்ள, அல்லது ஒரு 5-10 ஆடு உள்ள, ஒரு கொஞ்சம் மாடு உள்ளவைகள் வந்து மேய வந்தா விட்டுருங்க. இதுக்குள்ள வந்து என்ன செய்யட்டும், மேயட்டும், பிரச்சனை இல்லை. இந்த எல்லைக்குள்ள மக்களுடைய சின்ன சின்ன மந்தைகள் வந்து மேய்ஞ்சா அது பிரச்சனை இல்லை. வரப்பல் குனைமா வ இய்யாய, ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வ நஅம இப்னு அவுஃபின் வ நஅம இப்னு உஸ்மான், வ நஅம இப்னு உஸ்மான், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் உஸ்மான் ரலியல்லாஹு மந்தை எது இதுக்குள்ள வரக்கூடாது. யாரு? அப்துர்ரஹ்மான் பின் அவுஃபுட உஸ்மான் பின் அவுஃபுட எந்த ஆட்டு மந்தையும் ஒட்டக மந்தைகள் எங்க வரக்கூடாது, இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாது. ஏன்? அதெல்லாம் பெரிய லொட்டு கணக்கில் வைக்கும். அது மட்டுமல்ல, அதுக்கு இவர்களுக்கு நான் அனுமதி கொடுக்கறதுக்கு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்படி என்று அவர் விளங்கப்படுத்துறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னு சொன்னா, மக்களுடைய சாதாரணமான வந்துட்டு போகலாம், உங்களுடைய பெரிய மந்தைகளை இதை என்ன செய்யக்கூடாது, இந்த எல்லைக்குள்ள வரக்கூடாது. விளக்கம் சொல்றாங்க. ஃபஇன்னஹுமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா யர்ஜிஆ இலா நக்லின் வஸரா, அவங்களுடைய அந்த கால்நடைகள் அழிஞ்சு போச்சுன்னு வைங்களே, சாப்பிட வழி இல்லாம இதெல்லாம் அழிஞ்சு போனால் அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கு, ஈத்த மர தோட்டம் எல்லாம் இருக்குது, அதால அவங்க வாழ்ந்து கொள்வாங்க. அதனால அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள். வ இன் ரப்பஸ் சுரைமதி வ ரப்பல் ஹுனைமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா யஅதீனி பிபனீஹி ஃபயகூலு யா அமீரல் முஃமினீன். ஆனா இந்த சின்ன மந்தை வச்சுக்கிறாங்களே, அதுக்கு அழிஞ்சு போச்சுன்னு வைங்களே, அவங்க என்னட்ட தான் வருவாங்க, வந்து யா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே அஃபதாரிகுஹும் அன, அப்படி சொன்னா நான் அவங்கள விட்டுறணுமா, அவங்கள விடுவேனா நான்? லா அபாலக், அவங்க அழிஞ்சு போய் திருப்பி வந்தாங்கன்னா நான் தான் என்ன செய்யணும், அவங்களுக்கு எல்லா வகையிலையும் பொறுப்பு. வல் கலஉ ஐஸரு அலைய ஃபல் மாஉ வல் கலஉ ஐஸரு அலைய மினல் ذهب والفضة, எனக்கு இந்த தங்கம் வெள்ளி மிகவும் முக்கியம் இந்த கால்நடை தண்ணீரை விட. அதை நான் செலவழிக்க வேண்டிய இடங்கள் இருக்குது, அதனால கால்நடை தண்ணீர் அவங்களுக்கு போகட்டும், பிரச்சனை இல்லை. இதை நான் பாதுகாக்கணும், இந்த தங்கம் வெள்ளியை மக்களுக்காக வேண்டி. விளங்கிட்டா? இப்போ அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் யாரோட நல்ல நெருக்கம்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் என்ன செஞ்சிருக்கணும், நம்மளோட 100 ஒட்டகத்தை எடுத்துட்டு அதுக்குள்ள போய் மேய்ங்க. இல்லை உமர், அதை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும், அப்படின்னு தானே அவர் சொல்லணும். ஆனா வ இய்யாய நஅம இப்னு அஃபான் வ இப்னு அவுஃப், கவனமாக இருங்க, அவங்களது வரக்கூடாது, அவர்களது வரக்கூடாது. இங்க என்ன நடக்குண்டா, பணக்கார பாதுகாத்து ஏழை எப்படி கெட்டு போனாலும் பரவாயில்லைன்னு என்ன செய்யறாங்க, அறிக்கை விட்டுட்டிக்கிறாங்க, சட்டம் போட்டுட்டிக்கிறாங்க. அங்க உமர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, அவங்க அழிஞ்சு போனாலும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது, இவங்க அழியக்கூடாது, இவர்கள் என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. அவங்க என்ற தான் வருவாங்க, அப்பையும் நான் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், நேர்மையாக என்ன செய்தார்கள், அப்துர்ரஹ்மான் பின் அவுஃபோடு இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு பின்னால் அவர் சொல்றாரு, வ ஐமுல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னஹும் லா யரவுன அன்னி கத் தலம்துஹும், நான் அவங்களுக்கு அநியாயம் செஞ்சதாக அவங்க நினைக்கிறாங்க. யாரு? உஸ்மான் இப்னு அவுஃபும் அப்துர்ரஹ்மான் இப்னு அவுஃபும் அவர்களுக்கு அநியாயம் செய்து விட்டா நினைக்கிறாங்க. நம்ம ஆட்சியில யார் அநியாயம் செய்து விட்டு தான் நினைக்கிறாங்க? ஏழை மக்கள். அவங்க எனக்கு அநியாயமே செய்யவில்லை என்று நினைக்கிறார்கள். இங்க அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் உஸ்மான் பின் அஃபான் எங்களுக்கு அநியாயம் செஞ்சார் உமர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அநியாயம் பண்ணா அது வரம்பு மீறின அநியாயத்தை சொல்லல, எங்களே தடுத்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படி என்று சொல்லிட்டு சொல்றாரு, அதாவது இன்னஹாலா பிலாதுஹும், இது அவர்களுடைய பூமி. இஸ்லாத்திலையும் அவர்கள் இதற்காக போராடினார்கள், ஜாஹிலிய காலத்திலையும் இந்த நிலத்திற்காக என்ன செய்தார்கள், போராடினார்கள், அது அவர்களுக்குரிய பூமி தான். அப்படி என்று சொல்லிட்டு, வல்லதி நஃப்சி பியதிஹி, எனது உயிர் எவனது கையில இருக்கிறதோ, லவுலல் மால் உள்ளதி அஹ்மிலு அலைஹி ஃபீ சபீலில்லாஹ் மா ஹமைத்து அலைஹிம் மின் பிலாதிஹிம் ஷிப்ரா, நான் இந்த ஜகாத்து சொத்துல அல்லாஹ்வுடைய பாதையில சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொறுப்பு மட்டும் இல்லை என்றால் இந்த நிலத்துல ஒரு சான் நான் பிடிச்சிக்க மாட்டேன், இந்த நிலத்தில் ஒரு சான் நான் பிடித்திருக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். நான் பிடிச்சதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு காரணம் சொல்ற ஒரு அரசாங்கம் எங்க, மாறி தலகீழாக நடந்து தூரமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எங்க என்பதை நீங்க என்ன செய்யுங்க, நினைத்து பாருங்க. அப்ப அப்துர்ரஹ்மான் பின் அவுஃபுடைய உமர் ரலியல்லாஹு தொடர்புக்கும் அப்துர்ரஹ்மானுடைய வசதிக்கும் இது என்னது, பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்ம், அறிவோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை பாருங்கள்.
அதாவது முஸன்னஃப் இப்னு அபி ஷைபாவிலே 13159வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ட கேட்கப்படுது, அதாவது நீங்க வந்து கஅபத்துல்லாவை தவாப் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எல்லாரும் வந்து உம்ரால இருக்கிற நேரத்தில் தவாப் செஞ்சுட்டு வராரு. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் கல்லுக்கிட்ட போயிட்டு வராரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாசனா கல்லுக்கிட்ட போய் என்ன செஞ்சீங்கன்றாரு. சொல்றாரு, இஸ்தலம்து வ தரக்து, இப்படி செஞ்சு இப்படி முத்தமிட்டு வந்தேன், அதாவது இப்படி முத்தமிட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்றார், கால அசப்து, நீங்க சரியா தான் செஞ்சுக்கிறீங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள். அதுக்காக நீங்க என்ன செய்யல, மக்களோட முண்டி அடிச்சுட்டு போகல, நீங்க சரியான வேலையை தான் என்ன செஞ்சுக்கிறீங்க. அதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுடைய எல்லா முடிவுகளையும் தௌஃபீக் கொண்டு என்ன செஞ்சது இருந்தது. அவர் சரியாக ஒரு ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை உண்டு அவரிடத்துல இயல்பாக இருந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இவருடைய மார்க்க அறிவு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா 1999வது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, அன்ன ரஜுலன் தல்லக இம்ரஅத்தஹு ஃபில் ஜாஹிலியத்தி தத்லீகத்தை, ஒரு மனிதர் வந்து 2 தலாக் சொல்லிடுறார் ஜாஹிலியா காலத்தில். அவர் பின்னால வந்து இஸ்லாத்துக்கு வராரு. அப்படின்னா இஸ்லாம் கிடைக்காத டைம்ல அப்படி இருக்கிறாரு, பின்னர் இஸ்லாத்துக்கு வராரு. இப்ப கேள்வி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ட கேட்கிறாங்க, இப்போ இஸ்லாத்துல இவர் தலாக் சொன்னா 3வது தலாக்காண்டு ஒரு பிரச்சனை வந்து எப்படி இருக்கும். ஏற்கனவே 2 சொல்லிட்டாரு, இஸ்லாத்துக்கு வராரு. இப்போ இஸ்லாத்துல வந்து ஒரு தலாக் சொன்னா 3வது தலாக்கா அப்படின்னு சொல்லி அப்போ அவர் சொல்றாரு, தலாக்கு ஃபி ஷிர்கி லைஸ பிஷை, என்ன ஜாஹிலியா காலத்தில் நடந்த எந்த தலாக்கும் தலாக்காக என்ன செய்யாது, இஸ்லாத்துக்கு வந்த பின்னால கணக்கெடுக்கப்பட மாட்டாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன செய்யணும், அதை கணக்கில் எடுக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரியான ஹத்தீரான மசாலாக்கள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்வாரு, தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு பிரச்சனை வருது. இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. என்னன்னு சொன்னால், இந்த கிழக்கு ஹஜர், இதுக்கு ஹஜர்னு சொல்லுவாங்க, ஹஜர், இந்த பிரதேசம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி கீழே வருது. அப்ப அந்த ஆட்சி கீழே வந்த பின்னால இங்க மஜூசிகள் இருக்கிறாங்க. மஜூசிகள் யாரு, அதாவது நெருப்பு வணங்கின்னு சொல்றோமே, ஜொரஸ்டியன்ஸ், அவங்க இருக்கிறாங்க. இது அவங்களுக்கு தான் சியா என்ன செய்யும், உருவாகும். அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஜிஸியா எடுக்கிறதா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் கிதாபில ஜிஸியா எடுத்துக்கிறாங்க, இவர்கள்ட்ட ஜிஸியா எடுக்கிறதா இல்லையான்னு பிரச்சனை வருது. அப்ப அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ட கேட்கிறாங்க. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள்ட்ட இந்த ஜிஸியா என்ன செஞ்சுக்கிறாங்க, எடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கைக்கு வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மஜூசியல்ட்ட எடுக்கிறதா இல்லையான்னு பிரச்சனை வார நேரத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்திருக்கிறாங்க, அதனால நீங்க என்ன செய்யுங்க, எடுங்க. இப்படி அரிதான செய்தி யார்கிட்ட இருக்குது, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்ட்ட இருக்கிறாங்க. வியாபாரம் அவர்கள் என்ன செய்யல, அறிவை தேர்றதை விட்டு தூரமாக்கவில்லை என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், இதிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு செய்திகளும் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய இல்மு இது போன்ற விஷயங்களை எங்களுக்கு சாட்சியா சொல்லுது. இதில் அவருடைய மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு செய்தி அப்படி என்னன்னு சொன்னால், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் எந்த இடத்துல அவரது அதாவது சமூக ரீதியான கரிசனை விளங்கக்கூடிய முக்கியமான 2 செய்திகள் என்ன என்று சொன்னால், சஹீஹுல் புகாரியிலே 6830வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரது இறுதி ஹஜ், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இறுதி ஹஜ். நான் வந்து இந்த தலைப்பு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹுத்பா அப்படி என்ற இறுதி ஹுத்பா என்ற தலைப்பில் பேசியிருப்பேன். இறுதி ஹஜ்ஜில் வச்சு உமர் ரலியல்லாஹு அவங்க ஹஜ் செஞ்சு நிற்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்கிறார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்ன செய்யறாரு தெரியுமா, இப்னு அப்பாஸ்லேருந்து குர்ஆன் பாடமாக்கி நிற்கிறார். இப்னு அப்பாஸ்லேருந்து குர்ஆன் பாடமாக்கி நிற்கிறார். எவ்வளவு காலமா குர்ஆன் பாடமாக்குறாரு பாரு. அப்படின்னா என்ன, தொடர்ந்து அறிவு படிக்கிறதுல என்ன செய்யறாரு, இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்தில் ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படி என்று சொன்னால், ஒருத்தர் சொல்றாரு, அங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயதாகிட்டாங்க என்றதெல்லாம் அந்த தெரிஞ்சதுனால ஒருத்தர் செய்தி என்ன சொல்றாரு என்று சொன்னால், லவ் மாத்த உமர் லகத் பாயஅத்து ஃபுலானன், உமர் மௌத்தாகிட்டார் என்று சொன்னா நான் இந்த ஆளுக்கு தான் பையத்து செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஆளை உமர் மௌத்தாகினா நான் இந்த நபருக்கு தான் என்ன செய்வேன், பையத்து செய்வேன்றார். இந்த செய்தி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு வருது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி என்ன செய்யறாங்க, எத்தி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக கோபப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபித்னாவுடைய வாசல் என்னது மூன்றவர். உமர்லாம் அதை பார்த்த உடனே என்ன விளங்குது, இது பெரிய ஒரு ஃபித்னாவுடைய வாசல். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கோபப்படுறாங்க. கோபப்பட்டு ஃபகதிப உமர் ثم قال اني ان شاء الله لقائم العشيه في الناس فمحذرهم هؤلاء الذين يريدون ان يغصبهم امورهم, மக்களுடைய காரியங்களை பறிச்செடுத்து தனக்கு ஆக்கிக் கொள்ள விரும்பக்கூடிய இவர்களை பற்றி நான் இன்றைக்கு எச்சரிக்க போறேன். பகலுக்கு மிம்பர்ல ஏறி மக்களை எச்சரிக்க போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. நமக்கு இருக்கக்கூடிய 2 ஆலோசகர் எப்படி இருப்பாங்க,
நீங்கள் பகல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, 9 மணிக்கு என்ன செய்யுங்க சொல்லிருங்கன்றவங்க தான் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்ம போகிற போக்கிலே ஆலோசனை சொல்கிற லெவல் தான் இருப்பாங்க. மாறி சொன்னால் அவள் நம்ம வைக்கவும் மாட்டோம். அப்போ இந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு கோவப்படுறான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, லா தஃஅல் யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். ஃபஇன்னல் மௌசிம், இப்போ நீங்கள் இருக்கிறது ஹஜ் சீசன். யஜ்மஉ ரஆ அன்னாஸி வ கௌகாஅஹும், விளங்கினவங்க விளங்காதவங்க, இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சவங்க தேவையில்லாதவங்க ஃபித்னா உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஹுமுல்லதீன யக்லிபூன அலா குர்பிக், நீங்கள் பேசுகிற டைமில் முன்னால் இருக்கிறது யாராயிருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அப்படித்தானே நம்ம ஹஜ்ஜுக்கெல்லாம் போன டைமில் ஷேக் பின் பாஸ் அப்துல் அல்பானி முன்னால் இருந்துருக்கிறாங்க இல்லை, என்னென்னமெல்லாம் அறியாமைகள்லாம் என்ன செய்யுது நடக்கிற மாதிரியான ஜகாலத்தில் பார்க்குறேன். இந்த மாதிரி மக்கள் முன்னால் உங்களுக்கு பக்கத்தில் என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் இருப்பார்கள். அதனால பாருங்க, மீடியாவுக்கு ஒரு செய்தி, இதுல மீடியாவுக்கு ஒரு செய்தி, وأنا أخشى, நான் பயப்படுகிறேன், அன் தகூம ஃபதகூல மகாலத்தன் யுதையிருஹா அன்க குல்ல முதையிர், நீங்க ஒரு செய்தியை சொல்ல அதை நீங்க சொல்லாத மெத்தட்ல அவங்க விளங்கி கடைசியில மிஸ்ருக்கு போகும், என்ன சிரியாவுக்கு போகும், ஈராக்குக்கு போகும், எல்லா இடத்துக்கும் இந்த செய்தி என்ன ஹஜ்ஜில் இருந்து போகும். இப்படி போய் தலைகீழான ஒரு செய்தி பரத்தப்படுவதை நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன். சரியா தான் பேச போறார் உமர், ஆனா யார் கேட்டுட்டிக்கிறாங்க என்று. இன்றைக்கு மீடியாவுடைய அறுவடை அதுதானே, யார் கேட்டுட்டிக்கிறாங்கன்றதுதான். இவன்லாம் இப்படித்தான் விளங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தைரியமா என்ன செய்யறது, போய் அதைத்தான் யூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு சொன்னால் என்ன, அதாவது நாய் கடித்து ஒருவர் மரணம் என்றால் அது செய்தி இல்லை, மனிதன் கடித்து ஒரு நாய் மரணம் என்றால் தான் அது என்னது செய்தியா. அப்பதான் பார்ப்பாங்களா, அப்பதான் பார்ப்பாங்களாம் படிச்சு வேற என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கு. இங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, வேண்டாம், இப்ப நீங்க சொன்னீங்கன்னா தவறா புரிஞ்சு கொள்வாங்க, தவறா போய் என்ன செய்யும் சேரும், நீங்கள் பேச வேண்டாம். நீங்க என்ன செய்யணும், ஃபஅம்ஹில், வெயிட் பண்ணுங்க, ஹத்தா தக்தமல் மதீனா, மதீனாவுக்கு ஃபஇன்னஹா தாருல் ஹிஜ்ரா, அது ஹிஜ்ரத்து பூமி, வஸ்ஸுன்னா, சுன்னாவுடைய பூமி, ஃபதஹ்லுஸ பி அஹ்லில் ஃபிக்ஹி வ அஷ்ராஃபின் நாஸ், உங்களோட இருக்கின்றவர்கள்லாம் யாரு, மார்க்க விளக்கம் உள்ளவர்கள், சமூக தலைவர்கள் அந்த இடத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க சொல்லுங்க, அவர்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் கொண்டு போய் சேர்ப்பார்கள். அப்ப உரிய மாதிரி என்ன செய்யும், அது போய் சேரும் அப்படி என்று சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, இன்ஷா அல்லாஹ் நான் அதே மாதிரியே என்ன செய்கிறேன். அதுக்கு பிறகு போய் மதீனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்தின ஃபர்ஸ்ட் ஹுத்பாக்கு இப்னு அப்பாஸ் வேகமா போறாங்க. போய் இன்றைக்கு ஒரு முக்கிய ஹுத்பா இருக்கின்றார். இப்னு அப்பாஸ் இவ்வளவு நாள் சொல்லாத என்ன சொல்ல போறான்னு கேட்கிறான். இல்ல, ஒரு சப்ஜெக்ட் நடந்தது, நீங்க கேளுங்க அப்படி என்று சயீத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அங்க இருக்கிறாரு. இப்னு அப்பாஸ் கேட்கிறான், அந்த ஹுத்பாவை கேட்கறதுக்கு முக்கியமான ஒரு செய்தி போகும். யார் இருக்கிற இப்ப சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், சாத் இப்னு இப்படித்தான் அவங்க தான் இருக்கிறான். இந்த செய்தி இப்ப எப்படி கொண்டு போய் சேர்க்கப்படும், முறையான முறையில் என்ன செய்யும் கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப எங்கிட்ட கேட்கிறவ யாருன்னே தெரியாது, எப்படி சேர்ப்பாருன்னு தெரியாது. இதுதான் அந்த இடத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு விஷயம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய ஆலோசனையுடைய முக்கியத்துவத்தை. இரண்டாவது என்ன, இந்த இடத்துல இன்னொரு முக்கிய படிப்பினை என்ன தெரியுமா, எங்களில் உள்ள சிக்கலே நல்ல ஆலோசகர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாத, நல்ல ஆலோசகர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு எதிராக ஒருத்தர் ஆலோசனை எங்கள்கிட்ட சொல்றாராக இருந்தா சொல்லக்கூடாது, முகத்தில் சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சொன்னா இந்த ஆளுக்கு பேச தெரியான்றது அல்லது ஆளை கட் பண்ணி விடுறது, என்ன இப்படியே ஏதாவது ஒன்றை சொல்லி என்ன செய்யறது, அவர் ஒரு நேர்மையாக நடந்து கொள்வதை நம்ம என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. இந்த மாதிரி நிலைமை நம்ம இருக்க கூடாது. ஒருவர் தவறான முறையில் அணுகினாலும் சரி, என்கிட்ட சொல்லிடுறாரா சந்தோஷப்படணும், ஏன் செய்தி எனக்கு கிடைச்சிருது என்றது. அடுத்ததாக பாருங்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3700வது ஹதீஸ் நம்மளுக்கு எல்லாம் தெரியும், உமர் ரலியல்லாஹுடைய மரணம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியில பார்க்கிறோம், அதாவது எப்பையும் தொழுவிக்க போற நேரத்தில் ஒரு சஃப் கிடையாது என்ன செய்வாங்க, நடந்து போய் சஃப்பை ஒழுங்குபடுத்துறாங்க. ஒழுங்குபடுத்திட்டு முன்னால தக்பீர் சொல்றாங்க. பெரும்பாலும் இஷால சூரா யூசுப், சூரா நஹல் மாதிரி சூரத்துக்கள் என்ன செய்வாங்க ஓதுவாங்க. எதுக்காக வேண்டி ஓதுவார்கள் என்று சொன்னால், ஹத்தா யஜ்தமி அன்னாஸ், மக்கள் முதலாவது ரக்காத்துல சேர்ந்து கொள்ளட்டும் என்பதற்காக, மக்கள் முதலாவது ரக்காத்துல சேர்ந்து கொள்ளட்டும் என்பதற்காக சேருவாங்க. இது மக்கள் சேரணும் என்ற ஆர்வம் இமாமுக்கு இருக்கணும் என்ற ஒரு செய்தியை சொல்லுது. ஒரு இமாம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் சொன்னால் நான் அவசரமா எழும்பிடுவேன். ஏன்னா இந்த ருக்கூல் பிடிக்கிறதுக்கு என்ன செய்யறது, ஓடி வாரதுனால சேரப்படாது அப்படின்றத லட்சியமா வச்சு என்ன செய்யறது, வேகமா எழுப்பிட்டு அவங்களுக்கு என்ன தொழுக அந்த ரக்காத்து கேன்சல்
அப்படியா இல்லையா? இது பிழை. இமாம் வந்து எப்பையும் என்ன மஅமூம் வந்து சேரணும் என்ற எண்ணத்துல தான் இமாமுடைய எண்ணம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்றது இந்த செய்தி என்ன செய்யுது சொல்லுது. இப்போ உமர் ரலியல்லாஹு அப்படி செய்வார்கள். ஒரு நாள் இந்த அதாவது அம்ர் இப்னு மைமூன் சொல்றாரு, உமர்லாம் தக்பீர் கட்டினாங்க, எனக்கு ஒரு வார்த்தை கேட்டது. உமர்லாம் சொல்றாங்க, அக்கலனியல் கல், நாய் என்னை சாப்பிட்டு விட்டது அப்படின்றாங்க உமர் ரலியல்லாஹு. அந்த குத்துப்பட்ட உடனேயே நாய் என்னை சாப்பிட்டு விட்டது அந்த வார்த்தையை சொல்றான். சொன்ன உடனேயே பார்த்தா யாரது, அந்த அபுல் உலுவா ஃபைரூஸ் இப்னு முல்ஜிம். அவன் என்ன செய்யறான், ஒரு புர்னுஸ், அதாவது ஒரு கத்தி, இந்த மாதிரி ஒரு கத்தி, ரெண்டு பக்கத்துலயும் கூர் இருந்தது. இந்த கத்தியை வச்சுக்க என்ன செய்யறான், உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டு மொத்தம் 13 பேரை கொள்றான். மொத்தம் 13 பேரை என்ன செய்யறான், குத்தி கிழிக்கிறான். சரியா? அதாவது 13 பேரை காயப்படுத்துறான். அதுல அதாவது 7 பேர் என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாகிறான். உமர் ரலியல்லாஹு 7 பேரும் என்ன செஞ்சிடறாங்க, மௌத்தாகிறான். அப்போ ஒருவர் என்ன செய்யறாரு, புர்னுஸ் மலை கோட், மலை கிரைனுக்கு போடுற கோட், அதை எடுத்து மேல போட்டு தான் என்ன செய்யறாரு, அவரை பிடிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு குத்துப்பட்ட உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா, வதனாவல உமர் யத அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கையை பிடிச்சான். ஃபகத்தமஹு இலல் இமாம், இமாமத்துக்கு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை என்ன செய்தார்கள், உட்படுத்தினார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் ஒரு இடத்துல நிக்கணும் என்பதை மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு தலைவர், மிகப்பெரிய பணக்காரர். ஆனால் இமாமத்துக்கும் அவர் தான் என்ன தகுதி என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அப்பாஸ் எல்லாம் இருக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகைக்கு முற்படுத்தினார்கள். அந்த நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சுருக்கமாக என்ன செஞ்சாங்க, தொழுவித்து தொழுகையை முடித்தார்கள். பின்னால் உள்ள மக்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தொழுகை முடித்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட, இது முதலாவது இடம். எதர்ச்சியாக உமர் ரலியல்லாஹு முற்படுத்தல, அதாவது உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நேரத்தில் உமர் ரலியல்லாஹு மயக்கத்தில் இருக்கிறான். அப்போ உமர் ரலியல்லாஹு அவங்களை என்னமெல்லாம் கொடுத்து பார்க்குறாங்க, வாயால் வருது, இந்த பகுதியால் என்ன செய்து வருது. இப்போ அவர் உமர் ரலியல்லாஹு விழிச்செலும்பல. சுப்ஹானல்லாஹ், முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 581வது இலக்கம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, கொண்டு போய் சேர்த்த பின்னால அவர் வந்து எலும்பவே இல்லை. ஃபகால ரஜுல், அங்க ஒரு மனிதர் சொல்றாரு, சுப்ஹானல்லாஹ், இன்னக்கும் லன் துஃப்ஸிஊஹு பிஷைஇன் இல்லா பிஸ்ஸலாம், அவரை நீங்க விழிப்பூட்டணும்டா எதையும் உங்களுக்கு செய்யல, சலான்னு சொல்லுங்க விழிப்பார், சலான்னு சொல்லுங்க அவர் விழிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அவர் மயக்கத்தில் இருக்கிறாரு, நீங்க எது சொல்லியும் அவர் எழும்ப மாட்டாரு, சலான்னு சொல்லுங்க. ஒரு மனிதர் சொல்றாரு, அஸ்ஸலா யா அமீரல் முஃமினீன் என்றாங்க. ஃபஃபதஹ ஐனைஹி, உமர் ரலியல்லாஹு கண்ணை திறந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் 2 கண்களையும் திறந்தார்கள். சும்மா கால் அஸல்லன் நாஸ், மக்கள் எல்லாம் தொழுதாங்களான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அதான் தெரியும், மயங்கினதும் அஸல்லன் நாஸ், எல்லா மக்களும் தொழுது விட்டார்களா அப்படின்னு கேட்டார்கள். குல்னா நஅம், எல்லாரும் தொழுதுட்டாங்க அப்படின்றாங்க. அம்மா இன்னஹு லா ஹத்த ஃபில் இஸ்லாம் லி அஹதின் தரக்க ஸலா, தொழுகை விட்ட எவருக்கும் இஸ்லாத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், விழிச்செலும்பி இந்த வார்த்தையை சொன்னார்கள். அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஸல்லா வ ஜுர்ஹு யஸ்அபு தமன், அவருக்கு தொலை கிடைக்கலையே, இரத்தம் ஓட ஓட தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரத்தம் வடிந்து கொண்டிருக்க தொழுது முடிச்சுட்டு தான் உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், மரணித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பவத்தை நான் சேர்த்து சொல்றேன். இந்த சம்பவம் வந்தால் அதை கொஞ்சம் சொல்லாமல் என்ன செய்ய முடியாது, அந்த பகுதிக்குள்ளே போக முடியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் உமரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் சுருக்கி தான் சொல்றேன். உந்துர் அலைய மினத்தைன், என்ன கடன்களை பாருங்க அப்துல்லாவே, என்ன கடன் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஃபஹஸபூஹு ஃபவஜதுஹு 86,000 86,000 திர்ஹம் உமர் ரலியல்லாஹு கடன்ல இருந்தாங்க. எத்தனை? 86,000 திர்ஹம். ஆட்சியாளர் மௌத்தாகிறாரு, பெரும் சாம்ராஜ்யத்துடைய தலைவர், அவர் கடன் 86,000. எங்கிருந்து கடன்? பைத்துல் மால் அல்ல, என்ன பைத்துல் மால்லையும் கடன் எடுத்தாரு, மக்கள்கிட்ட இருந்து கடன் எடுத்தார். எல்லாமே அவர் எது, அவர் சாப்பிட்றதுக்கு எடுக்கல, எல்லாமே கடனாகத்தான் எடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்கு தேவை மட்டும் எடுத்தார், இவர் கடனாக என்ன செஞ்சாரு, எடுத்தாரு. சொல்றாரு, அதாவது பாருங்க என்ன கடன் எவ்வளவுன்னு சொல்லி, இன் வஃபா லஹு மாலு ஆலி உமர், உமருடைய குடும்பத்தோட சொத்து அந்த கடன் அடைக்க போதுமாக இருந்தால் ஃபஅத்ஹி மின் அம்வாலிஹிம் ஃபலா வ இல்லா ஃபஸல் ஃபீ பனி அதி இப்னு கஅப், பனி இப்னு அதி இப்னு கஅப், உமர்லாவோட குடும்பத்தில் கேளுங்க, இல்லைன்னா அதாவது அதி இப்னு கஅபுடைய, அதாவது உமர்லாவோட பரம்பரை அந்த சந்ததி குரூப், அந்த செக்ல நீங்க என்ன செய்யுங்க கேளுங்கள். ஃபஇல்லம் தஃபி அம்வாலுஹும், அவங்களுடைய சொத்து போதாது விட்டால் ஃபஸல் ஃபீ குரைஷ் வலா தஅதுஹும், குறைஷிகள்கிட்ட மட்டும் என்ன செய்யுங்க இந்த கடன் அடைக்கிறதுக்கு
கேளுங்க, அவர்களை தாண்டி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் போக வேண்டாம் அப்படி என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது முடிஞ்சுதான். ஃபகாலு அவுசியா அமீரல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே வசியத்து செய்யுங்கள். அமீருல் முஃமினீனே வசியத்து, வசியத்துனா என்ன, நீங்க மௌத்தாக போற நிலைமையில் இருக்கிறீங்க, அடுத்தது என்ன சொல்லுங்க. அப்ப சொல்றாங்க இஸ்தக்லிஃப், அடுத்த கலீஃபாவை சொல்லுங்க. قال ما أجد أحدا أحق بهذا الأمر من هؤلاء النفر الذين توفي رسول الله صلى الله عليه وسلم وهو عنهم راض. இந்த இடத்துல ஆட்சிக்கு பொருத்தமானவராக நபியவர்கள் திருப்தியோடு மரணித்தார்களே அவர்களை தவிர வேறு யாரும் எனக்கு விளங்கலைன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்தில் அவர்களோட திருப்தியோடு மௌத்தாயினான். எனது தோழர்கள்ல இவர்கள் தான் அப்படின்றது மிகவும் ஹைலைட் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு திருப்தியோடு ரசூலுல்லாஹ் மௌத்தாகினவர்களை தவிர நான் உங்களுக்கு பொருத்தமானவர்களாக வேற யாரையும் காணவில்லை. ஃபசம்மா பேர் சொல்றாங்க. அலி, உஸ்மான், ஜுபைர், தல்ஹத் இப்னு உபைதுல்லா, சஅத் இப்னு அபி வக்காஸ், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், இந்த 6 பேரையும் தவிர இந்த 6 பேரையும் தான் நான் என்ன செய்கிறேன், பொருத்தமானவராக காண்றேன். இந்த 6லையும் தான் நீங்கள் என்ன செய்யணும், செலக்ட் பண்ண வேண்டும். பணக்காரர் மட்டும் தான் எனக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், பணக்காரர் மட்டுமல்ல, ஹலீஃபாவுக்கும் தகுதியானவராக இருந்தார், ஹிலாஃபத்துக்கு தகுதியானவராக இருந்தார். வகால யஷ்ஹதுக்கும் அப்துல்லாஹ் இப்னு உமர். அப்படி நீங்கள் ஆட்சியை பற்றி பேசுகிற நேரத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துல்லாஹ் இப்னு உமர் என்ன செய்யணும், அங்கே இருக்க வேண்டும். வலைஸ லஹு மினல் அம்ரி ஷை, அவருக்கு எந்த பங்கும் கிடையாது ஆட்சியில், அவருக்கு எந்த பங்கும் கிடையாது. அவருக்கு இயலாது என்பதனாலோ அவர் மோசடி செய்வார் என்பதனாலோ நான் அவரை என்ன செய்யலை, அவரை பொறுப்பு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லலை அப்படின்னு உமருல்லாஹ் என்ன செய்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றான் ஃபஇன் அஸாபத்தில் இம்ர சஅதன் ஃபஹுவ தாக். இதுல சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு ஆட்சி கிடைக்குமாக இருந்தால் அது அவருக்கு என்னது, மிகவும் தகுதியானது. இல்லை என்று சொன்னால் ஃபல் யஸ்தஇன் பிஹி அய்யுக்கும் மா உம்மிர், நீங்க இஸ்திஆனா செய்யுங்க அப்படின்னா என்ன, ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க என்றார். உமருல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. ஃபலம்மா ஃபுரிக மின் தஃப்னிஹி, மௌத்தாகி விட்டார்கள். இப்போ இஜ்தமா ஹாஉலா இர்ரஹத், 6 பேரும் ஒன்று கூடுறாங்க, 6 பேரும் ஒன்று கூடுறாங்க. இப்போ ஃபகால அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இப்போ சொல்றாரு பாருங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் எப்படி ஆரம்பிக்கலாம். இதுதான் அவர் உண்மையில் 2 வகையில் பணக்காரராக இருந்தார். ஒன்று பணத்தில், ரெண்டாவது மனசுல. சொல்றாரு இஜஅலு அம்ரக்கும் இலா ஸலாஸத்தின் மின்கும், ஒவ்வொருத்தரும் கொடுத்துருங்க, நான் அந்த ஆட்சிக்கு வரலன்னு சொல்லிருங்க அப்படின்னா 3 பேரை சொல்லிருங்கன்றாங்க. ஃபகால ஜுபைர் கத் ஜஅல்து அம்ரி இலா அலி, ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்றாரு நான் அலிக்கு கொடுத்துட்டேன், இதை எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம், சாதாரண பள்ளி தலைமைத்துவம் அல்லது சாதாரண விஷயம் அல்ல, சாம்ராஜ்ய அந்த தலைமைத்துவம் எனக்கு என்னது வேண்டாம். ஃபகால தல்ஹா கத் ஜஅல்து அம்ரி இலா உஸ்மான், தல்ஹா சொல்றாரு உஸ்மானுக்கு நான் கொடுத்துறேன். வகால சஅத், சஅத் சொல்றாரு கத் ஜஅல்து அம்ரி இலா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், என்ன பொறுப்பை யாருக்கு கொடுக்கிறேன், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் கொடுக்கிறேன். இவர்கள் இருவரும் மிக சிறந்த இறுக்கமான நண்பர்களாக என்ன செய்தார்கள், இருந்தார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு நான் என்ன செய்றேன், கொடுத்து விடுகிறேன் அப்படின்றாங்க. இப்ப சொல்றார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், லஸ்து பில்லதி உனாஃபிசுக்கும் அலா ஹாதல் அம்ர், உங்களோட நான் போட்டி போடுறவன் அல்ல இந்த விஷயத்துல. 3 பேருக்கு வந்தாச்சு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றார் லஸ்து பில்லதி உனாஃபிசுக்கும் அலா ஹாதா, இதுல நான் உங்களோட போட்டி போடுறவன் அல்ல, நான் ஒதுங்கிட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் தான், அலியும் உஸ்மானும் தான். பொறுப்பு கையில வருது, பொறுப்பு கையில வருது. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா லஸ்து பில்லதி உனாஃபிசுக்கும் பிஹா அலா ஹாதல் அம்ர் வலாக்கின்னக்கும் இன் ஷிஅ்தும் இக்தர்து லக்கும் மின்கும், ஆனா ஒரு பொறுப்பை எனக்கு தாங்க, உங்கள் 2 பேர்ல யார் இடத்தை நான் முடிவு எடுக்கிறேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் நம்ம முதலாவது ஓர் இடம் அதுதான். நம்ம தலையில போட்டு நம்ம தலையில போட்டுருவாங்க, நம்ம போயிடுவோம், என்ன செஞ்சிருவோம், நமக்கு கிடைக்கலாட்டி நம்ம என்னது ஆலோசனை சொல்லாம போயிடுவோம். ஆனா எனக்கு தாங்க அந்த பொறுப்பை, உங்கள யார் வரணும் நான் என்ன செய்யறேன், மக்களோட பேசி முடிவெடுக்கிறேன் அப்படின்னா. ஃபஜஅலு ذلك அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆக்கினாங்க. பின்னால மக்கள் எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் தான் இருந்தாங்க. ஏன் அவர் வானான்ட்டாரு. மக்கள் எப்பயும் ஆட்சி வேண்டாம், பதவி வேண்டாம், எதுவும் வேண்டாம், மக்களுடைய பார்வை என்ன செய்யும், அங்க திரும்பி. அதனால் அந்த செய்தியிலே வர்றது எந்த அளவுக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவங்க 2 பேரும் யாருமே போகல, உஸ்மான் இப்னு அஃபான்டையும் போகல, அப்துர் அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு பின்னால போகல. எல்லாரும் யாருக்கு பின்னால போறாங்க,
அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபுக்கு பின்னால தான் போனார்கள், ஆலோசனை பேசிக் கொண்டிருந்தார்கள், மசூரா பண்ணி கொண்டிருந்தார்கள். நைட் ஆகிட்டு மசூராலாம் முடிஞ்சுது. திடீரென அப்துல் ரஹ்மான் நைட்டில் வாராரு. ஒரு நடுநிசியான நேரத்தில் வந்து மிஸ்வருடைய வீட்டை தட்டுறாரு. தட்டினா அவர் எழும்புறாரு. அராக்கனா இமன், என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்டார். என்ன தூங்கிட்டு இருக்கிறீங்களா? வல்லாஹி மக்தஹல் துஹாதிஹி லைல பிகபீரி நௌம், தூக்கமே வரல எனக்கு இந்த நைட், எனக்கு தூக்கமே வரல. இன்தலிக் ஃபதஉ ஜுபைர் வ சஅதன், வாங்க போவோம், சஅத் இப்னு அபி வக்காஸையும் கூப்பிடுங்க, ஜுபைரையும் கூப்பிடுங்க. நைட்ல மஷூரா நடக்குது. மஷூரா நடந்த பின்னால முதலாவது அலியை கூப்பிடுறாங்க, நாளைக்கு அறிவிக்கணும். அலியை கூப்பிடுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, கொஞ்சத்தை பேசிட்டு எழும்பிடுறான். அந்த ஹதீஸ்ல வருது அப்படின்னா, சும்ம காம அலி மின் இன்திஹி வ ஹுவ அலா தமா, அலி ரலியல்லாஹு எழும்புறாங்க, அவருடைய முகத்துல ஆசை விளங்கிச்சு. என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆசைக்கு தகுதியானவர். அந்த இடத்துல வந்து அலி ரலியல்லாஹு மிகவும் ஆட்சிக்கு மிகவும் பொருத்தமானவர், இளைஞர் தான். அவர் எதிர்பார்த்தார், அதை எதிர்பார்த்தார். வகத் கான அப்துல் ரஹ்மான் யக்ஷா மின் அலியின் ஷையன், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி ரலியல்லாஹு ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு பயந்தாங்க. அப்படி இருந்தது. அடுத்ததாக சும்ம கால உது அலி உஸ்மான, சும்ம கால உது அலி உஸ்மான், உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள வர சொல்லுங்கன்றாங்க. ஃபனாஜாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. சுபஹுடைய அதான் தான் ரெண்டு பேரையும் பிரிக்குது. அப்படின்னா என்ன, சுபஹுடைய அதான் தான் ரெண்டு பேரையும் பிரிக்குதுன்னா, அதான் சொல்லும் வரைக்கும் மஷூரா என்ன செய்யுது, நடக்குது, பிரிக்குது. ஃபலம்மா ஸல்லா லின்னாஸி சுபஹ், சுபஹ் முடிஞ்சோனே, அதாவது சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு யார் ஆட்சியாளர் என்பதை தீர்மானித்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். மக்களுடைய ஆலோசனைகளை சரியாக கேட்டு தீர்மானிக்கிற இடம்னா எப்படி இருக்கு? எனக்குள்ள பிசினஸ் பிரச்சனையில இதை பார்க்கறது நம்ம சொல்லுவோம். அவருடைய நிதானம் மக்கள்கிட்ட எப்படி அறிவிக்கிறார் பாருங்க. சொல்லி சுபஹ்ல என்ன செய்யறாருன்னா, மிம்பர்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்றாரு, எல்லாரையும் வர சொல்ல, முஹாஜிர்கள் அன்சார்கள் யார் யாரெல்லாம் உமர்லாவோட ஹஜ் செய்ய வந்தாங்களோ கடைசி நேரத்தில் அந்த படை தளபதிகள் எல்லாரும் வாங்க, எல்லாரையும் வச்சுக்கன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றான். அம்மா பஅது யா அலி, அம்மா பஅது யா அலி, அலியை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நீங்க எவ்வளவு தகுதி எல்லாம் சொல்லிட்டு, இன்னே கத் நதர்து ஃபீ அம்ரின் நாஸ், மக்களுடைய ஆலோசனையில நான் பார்த்தேன். ஃபலம் அரஹும் யஅதிலூன பி உஸ்மான், உஸ்மானுக்கு ஈக்குவலா அவர்கள் யாரையும் வைக்கிறார்கள் இல்லை. 6 பேர் தான் தீர்மானிச்சாங்கன்னு நினைக்க கூடாது. எப்படி சொல்றாரு? ஃபலம் அரஹும் யஅதிலூன பி உஸ்மான், மக்கள் உஸ்மானை தான் என்ன செய்றாங்க, இங்க வேண்டும் அப்படி என்கிறார்கள். ஃபலா தஜஅலன்ன அலா நஃப்ஸிக சபீலா, எனவே நீங்கள் விமர்சிக்கப்படுகின்ற இடத்திற்கு ஆகிவிட வேண்டாம். மக்களுக்கு முன்னால சொல்றாரு. அப்படின்னா என்ன, பொறுத்துக்கங்க, உங்களுக்கு உரிய நேரத்தை உங்களுக்கு என்ன செய்யும், அது வந்து சேரும் அப்படி என்றாங்க. சொல்லிட்டு உஸ்மானை பார்த்து சொல்றாங்க, உபாயுக அலா சுன்னத்தில்லாஹி வ ரசூலிஹி வல் ஹலீஃபத்தைனி மின் பஅதிஹி, அல்லாஹ் ரசூல் வழிமுறை கேட்ப, கலீஃபாவுடைய சுன்னாக்களை கேட்ப உங்களுக்கு நான் என்ன செய்றேன், பைஅத் செய்கிறேன். ஃபபாயஅஹு அப்துல் ரஹ்மான், முதல்ல பைஅத் செஞ்சாரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். உபாயஅஹு அன்னாஸ் வல் முஹாஜிரூன் வல் அன்சார் வ உமராஉல் அஜ்னாதி வல் முஸ்லிமீன், எல்லா படை தளபதிகளும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல பைஅத் செய்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கணும்டா, ஆட்சியை சரியா செய்தாரு, மரணத்துக்கு பின்னால குழப்பம் இல்லாம விட்டுட்டு போனார். ஆட்சியை வெள்ளக்காரர்கள் சரியா செய்வாங்க, பின்னால பித்னா போட்டுட்டு தான் போவாங்க. சரியா செஞ்சுட்டு இவனுக்கு நிம்மதியா வாழக்கூடாதுன்னு என்னது பின்னால ஏதாவது வச்சுட்டு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி தீர்மானிக்கணும் என்றதை என்ன செய்யறாங்க, செய்து விட்டு போனார்கள். இதுல மிகப்பெரிய, நீங்க இந்த ஹதீஸை திருப்பி ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய பங்கு, நம்ம அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் எங்கட மனசுல இருக்கக்கூடிய இடம், வசதி, பணம், தர்மம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இங்க செஞ்ச வேலை, அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஷூராவுடைய தலைவராக என்ன செய்தார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த செய்தி சொல்வதை பார்க்கிறோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, அதாவது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கடைசி காலம் மிகப்பெரிய தர்மத்துக்குரிய காலமாக இருந்து கொண்டே இருந்தது. அவர் உலகம் அவரை தேடி தேடி வர வர மறுமையை நோக்கி என்ன செய்தார், ஓடிக்கொண்டே இருந்தார். உலகம் நம்ம தேடி போனால் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். நம்ம வானாண்டா விரட்டி வந்து கொண்டே இருக்கும். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்ன செய்வார்கள், அழுவார்கள். ஒரு செய்தியை பார்க்கிறோம், புகாரில் 1875 இலக்கம். அவருக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அவர் வந்து நோன்பாளியாக இருந்தார். அந்த நேரத்தில் நோன்பாளியாக இருக்கிறார், ஆனால் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்போ அந்த சாப்பாடை பார்த்துட்டு அழ ஆரம்பித்தார். யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். குத்தில முஸ்அப் இப்னு உமைர் வஹுவ கைரும் மின்னி, முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்டார், அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். குஃபின ஃபீ புர்தா, ஒரு போர்வையில போர்த்தப்பட்டார். இன் குத்திய ரஅஸுஹு பதத் ரிஜ்லஹு, தலையை மூடினா கால் விளங்கிச்சு. வைன் குத்திய ரிஜ்லஹு
பதா ரஅஸுஹு, அவருடைய தலை என்ன செஞ்சது, காலை மூடினால் தலை விளங்க ஆரம்பிச்சது. அதுக்கு பின்ன வகுத்தில ஹம்சா வஹுவ கைரும் மின்னி, ஹம்சாரெல்லாம் கொல்லப்பட்டாங்க, அவர் என்னை விட மிகவும் சிறந்தவர். ثم بسط لنا من الدنيا ما بسط او اعطينا من الدنيا ما اعطينا وقد خشينا ان تكون حسناتنا اجلت لنا ثم جعل يبكي حتى ترك الطعام. அவர் சொல்றாரு, நான் பயப்படுவதெல்லாம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் உலகம் எங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு அதையெல்லாம் நாங்கள் அனுபவித்து எங்களுக்கு மறுமையில் கிடைக்க வேண்டிய எல்லா கைரையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அவசரப்படுத்தி விட்டானோ என்று தான் நான் என்ன செய்கிறேன், பயப்படுகிறேன் என்று சொல்லி அழ ஆரம்பித்தார்கள். சாப்பிடவில்லை, அழ ஆரம்பித்தார்கள். சுன்னத்தான நோம்பில் இருந்தாரு, அழ ஆரம்பித்தார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அந்த சம்பவம் நினைக்கிறார், அவருடைய உள்ளம் வந்து என்ன செஞ்சது, அந்த அந்த நபித்தோழர்களை நோக்கி போய்கொண்டே இருந்தது. உலகம் அவர்களுக்கு முன்னால இருந்தாலும் சரி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ட்ட சொல்றாங்க, அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்றாங்க, குறைஷிகளே நான் வசதி படைத்தவர், உங்களுக்கு தெரியும் பிற்காலத்தில் இது, அதனால நான் ஒரு பூமியை ஒரு நிலத்தை விற்றேன், 40,000 தீனாருக்கு, 40,000 தங்க காசுகளுக்கு நான் வித்து வைக்கிறேன், என்ன செய்ய அப்படின்னு கேட்குறேன். யார்கிட்ட கேட்குறாங்க? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி மனைவிட்ட கேட்குறாங்க. காலத்தியா புனை, என் அருமை மகனே, அன்ஃபிக், செலவழிச்சிருங்கள், அது எல்லாவற்றையும் தர்மம் செய்து விடுங்கள். ஃபஇன்னி சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்கிறேன், இன்ன மின் அஸ்ஹாபி மல்லா யரானி பஅத அன் உஃபாரிகஹு, என்னை பிரிந்த பின்னால் நான் திருப்பி அவர்களை காணவே முடியாத சில தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள். நான் பிரிஞ்சிட்ட பிறகு திருப்பி அவங்களை எப்போ என்ன செய்ய மாட்டேனா, பார்க்கவே மாட்டேன் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, நரகம் போயிடுவாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் என்னிலே இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்றாங்க. அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க, தர்மம் செய்து விடுங்கள். அவர் சொல்லல, நீங்க தர்மம் செஞ்சிருங்க, அந்த லிஸ்ட்ல அந்த மாதிரி ஆகிராம நீங்க தர்மம் செய்து விடுங்கள். உடனே அவர் என்ன செய்யறார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் என்ன அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடு, 40,000 தீனாரை அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விடுகிறார். இது கேள்விப்பட்டு உமர் என்ன செய்யறாரு, விரைந்து வாரார் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்கிறாரு, நானும் அதுல இருக்கிறேனா, பில்லாஹி அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறேன், அப்படிப்பட்டவர்களில் நானும் இருப்பேனா அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அவங்க சொல்றாங்க, அல்லாஹும்மலா, யா அல்லாஹ் நீங்க அதுல வரவே மாட்டீர்கள், யா அல்லாஹ் நீங்கள் அதுல வரவே மாட்டீர்கள், வலன் உம்ரியா அஹதம் பஅதக், ஹுதைபா சொல்ற மாதிரி சொல்றாரு, இதுக்கு பின்னால யாரையும் நான் அப்படி என்ன செய்ய மாட்டேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன் அப்படி என்று சொன்னார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி ஒரு கட்டுக்கதையை சொல்லியிருப்பாங்க. சொர்க்கத்துக்கு என்ன செய்வாரு, தவண்டு தான் போவாரு அப்படின்னு சொல்லி, இது ஒரு கட்டுக்கதை, பொய்யான கதை, அப்படி எந்த செய்தியும் இல்லை. இந்த செய்தியை மக்கள்கிட்ட சொன்னதுனால பெரிய ஆர்வமெல்லாம் வராது. எந்த பணக்காரரும் தர்மம் செய்ய மாட்டாங்க. இப்படி உலகத்தை கொடுத்தே தவண்டு தான் போகணுமாக இருந்தா எப்படி, உலகத்தையே தர்மம் செஞ்சு இப்படி தவண்டு தான் போகணுமா, திருப்பி எப்படி நம்ம போறது, போகவே முடியாது அப்படின்றத நினைப்பாங்க. முதலாவது இட்டு கட்டப்பட்ட செய்தி, பொய்யான செய்தி. அப்படி தவண்டு தான் போவார்கள் என்னது, அந்த அளவுக்கு அவற்றை கேள்வி கணக்கெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு இருக்கும் என்றதெல்லாம் பொய்யான ஒரு செய்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தர்மமெல்லாம் அப்படி என்ன செய்தார்கள். அவர்கள் அதாவது மரணிக்கிற நேரத்திலே அவரிடத்தில் இருந்த சொத்தாக அதாவது சொல்லப்படக்கூடிய கணக்கு 3 மில்லியன் 2 லட்சம். நம்மளோட கணக்கில் சொல்றதா இருந்தால் அதாவது 3000 200 1000, அதாவது 3 மில்லியனும் 2 லட்சங்களும் இருந்தது. இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மிச்சம் குறைவு, அப்படியா இல்லையா? அது திர்ஹம், அது திர்ஹ கணக்கில் சொல்லப்பட்டது, இது தீனார் கணக்கில் சொல்லப்பட்டது. நீங்க சஹீஹுல் புகாரில 2517 இலக்கத்தில் பார்த்துக் கொள்ளலாம். ஒரு திர்ஹம், ஒரு 10 திர்ஹம் ஒரு தீனாருக்கு என்ன செய்யும், ஈக்குவல் ஆகும் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு ஹதீஸ் வரும். ஒரு தீனாருக்கு அல்லது 10 திர்ஹத்துக்கு ஒரு செய்தி வரும், அதுல புரிஞ்சுக்கலாம். அந்த அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிற நேரத்தில் சொத்தாக 3 லட்சம், அதாவது 3 மில்லியன், அதாவது 32 லட்சம் என்ன செய்தது, அவற்றை தீனார் அவற்றை சொத்தாக இருந்தது. அதுல ஒவ்வொரு மனைவிமாருக்கும் 1 லட்சம் என்ன செய்தது, போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தது. 1 லட்சம் ஒவ்வொரு மனைவிமாருக்கும் போய் சேர்ந்தா 4 மனைவிமார்கள் இந்த மௌத்தாகிற நேரத்தில் ஒவ்வொரு லட்சமும் போய் சேர்ந்தேன்னு சொன்னா 4 லட்சம். மனைவிக்கு போக வேண்டிய சொத்தது 8ல் 1 தான் மனைவிக்கு போகணும். அப்ப நீங்க பெருக்கி பார்த்துங்க, 8ஆல அப்ப 32 என்ன செய்யும்,
வரும். அதான் 32 லட்சம் என்ன செய்து அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய சொத்தாக என்ன செய்தது இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் அவுஃபுடைய சொத்தாக, அதாவது இப்னு அப்துல் பர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய சொத்து கணக்காக சாதாரணமான ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், அவருடைய கடைசி காலத்திலே கான மஜ்தூதம் ஃபித் திஜாரா, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக இருந்ததுனால ஹல்லஃப அல்ஃப பைர், 1000 ஒட்டகங்களை விட்டு சென்றார். எத்தனை ஒட்டகம்? 1000 ஒட்டகம், பணம் அல்லாம. வசலாசத் ஆலாஃப் ஷாத், 3000 ஆடு, 3000 ஆடுகள். வமிஅத்த ஃபரஸ், 100 குதிரைகள். வகான யஸ்ரஅ பில் ஜுர்ஃப், ஜுர்ஃப் என்ற பெரிய ஒரு நிலம் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அலா 20 நாதிஹன், 20 ஒட்டகம், அதில் தண்ணி அதாவது தரிக்கிறதுக்கு வேறவான ஒட்டகம் என்ன செய்தது, 20 ஒட்டகம் இருந்தது. அதோடு சேர்த்து இந்த 32 லட்சம் தீனார் என்னது பணம் அவர் விட்டு சென்றார். ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் ஒவ்வொரு லட்சம், அதாவது 4 லட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செய்தது அவருடைய சொத்து இருந்தது. அப்படி என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இவர் மரணிக்கின்ற, அதாவது அந்த காலம் ஹிஜ்ரி 32வது ஆண்டு என்ன செய்தார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார்கள். 75 வயதுகள். எத்தனை வயதில் மௌத்தாராங்க? 75 வயதுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம். இமாம் ஸஹபி அவர்கள் அவரது வரலாற்றை முடிக்கின்ற பொழுது சொல்கிறார்கள், ஹாதா ஹுவல் கனி அஷ்-ஷாக்கிர், இவர்தான் நன்றியுள்ள ஒரு பணக்காரர், நன்றியுள்ள ஒரு பணக்காரர். வ உவைசுன் ஃபகீருன் சாபிர், உவைஸ் கர்னி பொறுமையுள்ள ஒரு ஏழை. வ அபூதர் வ அபூ உபைதா ஜாஹிதுன் தஈஃப் ஜாஹிதுன் அஃபீஃப், அபூ உபைதாவும் அபூதரும் பேணுதலான உலகப்பற்றின்மைக்கு உதாரணமானவர்கள் என்று வரலாறை முடிக்கிற நேரத்தில் இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லா அவர்கள் முடிக்கக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு செய்தியில இவரால் கிட்டத்தட்ட 1000, அதாவது 1000 குடும்பங்கள் அடிமையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டன. அடிமையாக இருந்து 1000 குடும்பங்கள் என்ன செய்தன, விடுதலை செய்யப்பட்டன என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சுருக்கமான ஒரு வரலாறு. இந்த வரலாற்றின் ஊடாக நாம் பல பலன்களை என்ன செய்கிறோம் அடைந்து கொள்கிறோம். ஒவ்வொரு நபித்தோழரை நாம் சில பொழுதுகளில் ஒவ்வொரு கோணத்தில் மட்டும் என்ன செஞ்சிருப்போம் பார்த்திருப்போம். ஆனால் நபித்தோழர்களுடைய முன்னிலையில் நின்ற நபித்தோழர்களுடைய பிரபல்யமான விசேஷமே எதாக இருக்கு தெரியுமா? இதுதான் விசேடமான குணங்களாக. அதாவது யுத்தத்தில் கலந்து கொண்டிருப்பார்கள், பணக்காரர்களாக இருப்பார்கள், அறிவாளியாக இருப்பார்கள், மார்க்க தீர்ப்புள்ளவர்களாக இருப்பார்கள், ஆலோசனைகள்ல மிக முக்கியமான இடத்தில் உள்ளவர்களாக என்ன செய்வார்கள் இருப்பார்கள். அதே நேரத்தில் உலகத்தில் நிறைய பற்றற்றவர்களாக விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னா இந்த உலகம் வேண்டாம் என்று போகின்றவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அதை சேர்த்து கொண்டு வந்து கொடுத்து காட்டுவான் கண் முன்னால. இதுதான் உலகம் தேடி வருது, நீ தேவை அப்படி என்று வைக்க போனி என்று சொன்னால் என்ன செய்யும், அது பிரிந்து போய்கொண்டே இருக்கும் என்பது சுன்னா என்பதை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றிலே பார்க்கிறோம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகம் பிள்ளையுடையவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய பரம்பரை சம்பந்தமாக தனி ஒரு கட்டுரை என்ன செய்கிறாரு எழுதுறாரு. பிள்ளைகள் எத்தனை இருந்தாங்க கணக்குன்னு நம்ம பேர் இப்போ நான் சொல்றதாக இருந்தாலும் ஒரு 30 பேருக்கு மேல என்ன செய்யலாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. நிறைய பேர் ஆப்பிரிக்காவுடைய யுத்தத்திலே ஷஹீதானார்கள். ஆப்பிரிக்காவில் நடந்த யுத்தத்திலே நிறைய பேர் சுஹதாக்களாக ஷஹீதுகளாக என்ன செய்தார்கள் மாறினார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளின் ஊடாக எமது அறிவை விருத்தி செய்து அதனூடாக நாங்கள் பண்பாடுகளை பெற்றுக்கொண்டு எம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்.